சிவகிரி வேலாயுத சுவாமியினுடைய சித்திரை தேர் விழா மேடையிலே எங்களது சிவகிரி எஃப்எம் சேனலுக்கு வருகை தந்து வாழ்த்துக்களை கூறி ஆசி வழங்கிய அத்துணை பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சிவகிரி எஃப்எம் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சித்திரை தேர் விழாவிலே நம்முடைய அமைப்பாளர் திரு முருகபூபதி அவர்கள் இந்த எஃப்எம்னுடைய தொடக்க விழா நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே இதை தொடங்கியதற்கு அவருக்கு நன்றியை சொல்லி, இந்த எஃப்எம் தோன்றிய விதம் சில நாட்களுக்கு முன்னாலே அமைப்பாளர் முருகபூபதி அவர்கள் என்னை சந்தித்து இந்த வாட்ஸ்அப் நியூஸும் எஃப்எம்மும் ஆரம்பிக்க வேண்டும், எதற்காக என்று சொன்னால், உள்ளூரிலே இருக்கின்றவர் நாங்கள் எல்லாம் வெளியூர் சென்று விட்டோம், சிவகிரியிலே நடக்கின்ற நிகழ்வுகள் எங்களுக்கு தெரிவதில்லை, ஒவ்வொரு நாளும் சொந்த ஊரிலே என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். அந்த ஏக்கத்தை போக்குகின்ற விதத்திலே ஒரு சிறிய முயற்சியாக வாட்ஸ்அப் குழுவை முதலில் ஆரம்பித்தோம். பிறகு அது முதிர்ச்சி அடைந்த பின்னாலே குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே அதில் பயணம் செய்ய முடியாது என்கிற காரணத்தினால் சிவகிரி எஃப்எம் ரேடியோ என்கின்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இதை தொடங்க வேண்டும் என்று மறுபடியும் அமைப்பாளர் முருகபூபதி அவர்கள் முனைப்பான செயல்பாட்டினாலே 6 மாதங்களாக இந்த எஃப்எம் தன்னுடைய பாதையிலே வலம் வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சித்திரை தேர் திருவிழாவிலே தொடங்க வேண்டும் என்று அவருடைய ஆசை இன்று நிறைவேறிருக்கிறது. அதே போல அன்று அவர் போட்ட சிறு விதை இன்று விருட்சமாக வளர்ந்து 1000 அங்கத்தினர்களுக்கு கடந்து இன்னும் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த எஃப்எம் இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க நமது ஊரிலே நம் ஊரின் பெருமையை சொல்வதற்கு இந்த எஃப்எம் பயன்படும் என்பதில் அமைப்பாளர் முருகபூபதி அவர்களை பாராட்டி இந்த எஃப்எம் தோற்றுவித்ததற்கு அவருக்கு நன்றியை கூறி, இந்த எஃப்எம் சார்பிலே நடைபெறுகிற இந்த பட்டிமன்றத்தை இப்போது நான் துவங்க இருக்கிறேன். அருமை பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்று விஞ்ஞானத்தின் உச்சமாக கைபேசி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டர கலந்து ஒரு மனிதர் இயங்குவதற்கு இப்போது முக்கிய காரணமாக இருப்பதே இந்த கைபேசி தான். இந்த கைபேசி விஞ்ஞானத்தின் உச்சம், உலகத்தினுடைய நிகழ்வுகளை உள்ளங்கையிலே தருகின்ற ஒரு அருமையான விஞ்ஞான சாதனம். 6000 7000 மைலுக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்க நாடு மற்ற நாடுகளே இருக்கின்ற சொந்தங்களை இந்த செல்போனின் மூலம் தொடர்பு கொண்டு அருகாமையிலே இருக்கிற நிகழ்வுகளைப் போல ஒவ்வொருவரும் அளவலாவை கொண்டு சிறு குழந்தைகளை பேரனோடும் பேத்தியோடும் அவர்கள் அளவலாவி மகிழ்வதைக் கண்டால் இது விஞ்ஞானத்தின் உச்சம், ஆச்சரியப்படுகின்ற வளர்ச்சி. இப்படிப்பட்ட செல்போன் இப்போது மனிதர் கையிலே எப்படி பயன்படுகிறது என்று சொல்லி இது இந்த சமுதாயத்தை மக்களை சீர்படுத்துகிறது. ஒரு வியாபாரமாகட்டும் கல்வியாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அது வளர்வதற்கு இன்று மிக மிக அத்தியாவசியமான ஒரு சாதனம் செல்பேசி. ஒரு வியாபாரி தன்னுடைய கடைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு இன்று செல்போன் ஆர்டர் செய்வது, அந்த பொருள் எங்கு வருகிறது, எந்த இடத்திலே வருகிறது என்பதை கூட தெரிந்து கொள்வதற்கு இந்த செல்போன் உதவுகிறது. கொரோனா காலங்களிலே பள்ளியிலே இருந்து மாணவர்களுக்கு இந்த செயலி மூலமாக கல்வி புகட்டப்பட்டது. இப்படி பல்வேறு நிலைகளிலே
இந்த செல்போன் மனிதனுக்கு இன்றியமையாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பொருளைத்தான் ஒரு சிலர் இங்கே சிறந்த அதாவது கைபேசி மனிதர்களை சீர்படுத்துகிறது என்கிற அணியிலே ஒரு 5 பேரும் இல்லை அது மனித மனங்களை கெடுத்து வைக்கிறது, அதனுடைய பயன்பாடே சீர் கெடுக்கிறது என்று சொல்லி இங்கு ஒரு 5 பேரும். இப்படி ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பதம் உண்டு. இரவு என்றால் பகல், காலை என்றால் மாலை, இப்படி நல்லது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், தீயது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இவர்களுடைய வாதம் எப்படிப்பட்டது என்பதை எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க இவருடைய வாதம் என்னவென்று நாமெல்லாம் கேட்டு அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய தீர்ப்பை வழங்குவோம் என்று சொல்லி இப்பொழுது பட்டிமன்றத்தை துவங்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அலைபேசி சீர்படுத்துகிறது என்க அணியிலே 5 பேர். இந்த அணியின் தலைவியாக தமிழருவி பா ஆனந்தி, தமிழ் ஆசிரியர், ராஜேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி, வடுகப்பட்டி. அடுத்து அவர்களுக்கு இணையாக அம்பிகா கோபிநாத், கணிதவியல், ராஜேந்திரா மெட்ரிகுலேஷன், வடுகப்பட்டி. அடுத்து அவர்களுக்கு இணையாக தேவிகலா சங்கர், கணனி ஆசிரியர், ராஜேந்திரா மெட்ரிகுலேஷன், வடுகப்பட்டி. அடுத்து சித்ரா, ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் ஆசிரியர், பாலா மெட்ரிகுலேஷன், வெள்ளக்கோயில். அடுத்து எஸ்ஆர் சண்முக சுந்தரம், இவர் ஒரு மேடை பேச்சாளர், நாடக நடிகர், இவர் பன்முகத் திறமை கொண்டவர். இவருடைய பேச்சு புயலாகவும் இருக்கும், தென்றலாகவும் இருக்கும். நீங்கள் அதை அனுபவிக்கப் போகிறீர்கள். அடுத்து அலைபேசி சீரழிக்கிறது என்கின்ற அணியிலே திருமதி ஜோதிமணி முருகேசன் அவர்கள், வேதியியல் ஆசிரியை, அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி, மொடக்குறிச்சி. அடுத்து சூரிய பிரியா, ஓவிய ஆசிரியர், ராஜேந்திரா மெட்ரிகுலேஷன், வடுகப்பட்டி. அடுத்து கோமதி ஜெகநாதன், சமூக அறிவியல் ஆசிரியை, ராஜேந்திரா மெட்ரிகுலேஷன், வடுகப்பட்டி. அடுத்து ஒருத்தர் இருக்கார், நம்ம மோட்டாருக்கு கம்பி கட்டுறவர், கணேசன் அவர்கள். அவர் வந்துங்க ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக இதில் உரையாற்றல வல்லவராக இருக்கார். அடுத்து அங்கே ஒரு சித்தர் மாதிரி உட்காந்துருக்காரு, அவர் லேத் பூபதி, அருமையான காமெடி, இரும்பை கரும்பாக்கும் இனிய நகைச்சுவையாளர். வாங்க. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பான அலைபேசி சீர்படுத்துகிறது என்ற அணியிலே இருந்து அதனுடைய அணித்தலைவி தமிழருவி ஆனந்தி அவர்கள் உங்கள் முன்னாரே தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வருகிறார். காற்றின் கீதத்தையும் கவிதையின் சொரூபத்தையும் தன்னகத்தே கொண்ட வீரமொழியாம் என் தமிழ் மொழி, என் தாய்மொழியை வணங்கி சிங்கார சிவகிரியில் சிறப்போடு எழுந்தருளி இருக்கும் சிங்கார வேலாயுதனுக்கு வணக்கத்தை கூறி, எப்போதும் ஆக்டிவ் மூடில் அமர்ந்திருக்கும் நடுவரையா அவர்களுக்கும், புலி பதுங்குவது பாய்வதற்கல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் சைலண்ட் மூடில் அமர்ந்திருக்கும் எனது அணியினருக்கும், ஆரம்பத்திலேயே ஸ்விட்ச் ஆஃப் ஆகி அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் இனிய இரவு வணக்கத்தை கூறி எனது வாதத்தை துவங்குகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்க கவிஞன் கணியன் பூங்குன்றனார் சொல்லி வச்சிருக்காருங்க ஐயா. அதோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்ன சொன்னீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர் பொருள் தெரியுமான்னு கேட்டீங்க. இங்கே யாருக்கம்மா தெரியும்? நீங்கள் சொன்னா தானே புரியும். ஐயோ, படித்தவங்க நிறைய பேர் நம்ம மக்கள் இருந்தாலும் சொல்லுங்க.
ஐயா எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா மக்களும் நம்ம உறவினர்கள்ங்கிறது தான் அதோட பொருளுங்க ஐயா. என் நாடு என் ஊரு என் மக்கள் நீ இல்லாம எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா நாடும் நம்ம நாடு, எல்லா மக்களும் நம்ம உறவினர்கள்னு ஒரு ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய வரிகள்ங்க ஐயா அது. அருமையா சொன்னீங்கம்மா, மேல சொல்லுங்க. ஆனா இந்த இடத்துல நான் அதை ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னமே புரிய மாட்டேங்குதே, புதிர் போட்டே பேசுறீங்க, சொல்லுங்க. ஐயா அன்னைக்கே அந்த ஞானி அவ்வளவு அழகா சொல்லி வச்சாரு. இன்னைக்கு எங்களோட கைபேசி நம்ம எல்லாத்தையும் அப்படி ஒன்றிணைச்சிருக்குதுங்க ஐயா. அப்படியா? உலகம் அப்படிங்கிறது உருளையா தட்டையா உருண்டையான்னு ஒரு சர்ச்சை கிளம்பி இறுதியா ஒரு வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன வடிவங்க ஐயா? அது உருண்டையான வடிவம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நாங்க கோல வடிவம்னு சொல்லுவோங்க ஐயா. என்ன வடிவம்? கோல வடிவம். கோல வடிவமா? அந்த கோல வடிவ உலகம் இன்னைக்கு எங்க செவ்வக வடிவ கைபேசியில சுழண்டுட்டு இருக்குதுங்க ஐயா. ஓ, கைபேசி செவ்வக வடிவம் சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. ரைட், அது உலகம்ங்கறீங்க. அதுக்குள்ள உலகம் இருக்குது. ஓ ரைட் ரைட், நன்றி நன்றி நன்றி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய கைபேசி நம்ம எல்லாம் சீர்படுத்துதுன்னு எங்க அணிக்காக பேச வந்திருக்கேங்க ஐயா. அதைத்தான் நானும் சொன்னேன், சொல்லுங்க ஐயா. கொரோனான்னு ஒரு தொற்று வந்து உலகமே முடங்கி போச்சு. நம்மெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்க முடியாம எவ்வளவோ துன்பப்பட்டோம், பேசிக்க முடியாம கஷ்டப்பட்டோம். ஆமா, அன்னைக்கு காலகட்டத்தில் கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடங்கவே இல்லைங்க ஐயா. என்னங்க? தகவல் தொடர்புங்க ஐயா. அந்த தகவல் தொடர்புக்கு முக்கிய காரணமா இருந்ததே எங்க கைபேசி தாங்க ஐயா. அது உண்மைதான், அது உண்மைதான். கைபேசி மூலமா போனை பண்ணி நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், எங்க ஊர் பக்கமெல்லாம் கொரோனா லாக்டவுன் போட்டாங்க, உங்க ஏரியால எல்லாம் கொரோனா இருக்கா, நீ இதெல்லாம் மருந்துன்னு சொல்றாங்க எடுத்துக்க, ஆனா வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதேன்னு சொல்லி. பரவாயில்லையம்மா, வீதிக்கு வீதி தடுப்பு போட்டு மாமனை முடியல மச்சானை முடியல, யாரையும் முடமாட்டின்ட்டாங்களே. ஐயா சொந்த பையன் பிள்ளைகிட்ட கூட பேச முடியாதுங்க. அதுதான் சொல்றேன். ஆனா அப்படிப்பட்ட காலகட்டத்துல கூட நாங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தோங்க ஐயா. ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி கல்வியை அப்படியே மேல தூக்கி வச்சிட்டு இருந்தோங்க ஐயா எங்க கைபேசி வழியா. கைபேசி வழியா? ஆமாங்க ஐயா. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த 5 பேரும் கைபேசி வழியா என்னென்ன சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க முடியுமோ, என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்கய்யா, அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்து சீரழிக்குதுன்னு பேச உக்காந்துருக்காங்க. என்ன தைரியத்துல வந்தாங்கன்னு எனக்கு தெரியலீங்க ஐயா. ஐயா இப்ப ஒரு அவசர காலத்துல நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஆம்புலன்ஸை கூப்பிடணுமா, 108 கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ரத்தம் தேவைப்படுதா, உடனே வாட்ஸ்அப் மூலமா எல்லாருக்கும் செய்திகளை பரப்புவாங்க, உடனே நமக்கு ரத்தம் கிடைக்கும். அப்படி திருச்சி மணப்பாறையில ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தைங்க பச்சிலம் குழந்தை உளுந்தது. அதெல்லாம் நமக்கு எப்படிங்க ஐயா தெரிய வந்தது? அதெல்லாம் செல்போன் மூலமா தான் தெரிய வந்தது. இந்த கைபேசி இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமாங்க ஐயா? ஆமா. கைபேசி என்ன பண்ணுச்சு அப்படின்னா மக்களுக்குள்ள மனிதாபிமானத்தை கொண்டு வந்துச்சுங்க ஐயா. அப்படியா? உறவுகளை இணைக்கிற பாலமா இருக்கு, மனிதாபிமானத்தை உருவாக்குது. அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த கைபேசி சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு உள்ளங்கை தேவதைங்க ஐயா. உள்ளங்கை தேவதையா? ஆமாங்க. சரி சரி. கையடக்க கடவுள். கடவுள். இப்படி எல்லாம் மக்களுக்குள்ள நல்ல பல விஷயங்களையும் செய்து மக்களுக்கு தேவையான அத்தனை நல்லதையும் கொடுக்கக்கூடிய கைபேசி நம்ம எல்லாம் சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லி எங்க அணிக்கே நீங்க தீர்ப்பு வழங்குவீங்கன்னு நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கைபேசியினுடைய சிறப்புகளை எல்லாம் தமிழருவி ஆனந்தி அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. இப்போ அதை மறுத்து பேசுறதுக்காக திருமதி ஜோதிமணி முருகேசன் வேதியியல் ஆசிரியை அவர்கள் வர்றாங்க. வாங்கம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உருவாய் அருவாய் உளவாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆம், எம் அணிக்கே தீர்ப்பு வழங்கிட குகனருள் வேண்டி என் வாதத்தை முன்வைக்கின்றேன். கைபேசி எவ்வாறு சமுதாயத்தை சீரழிக்கிறது என்று வாதிட வந்துள்ளேன் ஐயா. எப்படிம்மா?
இதை சொல்கிறேன் கேளுங்கள். ம் சிட்டுக்குருவி போல் பறந்து ம் சென்று வாழ்க்கைக்கு தேவையானதை தேடி வீட்டுக்கு வந்தால் அம்மா பாசத்துடன் நேசத்துடன் உணவு சமைத்து அனைவருக்கும் பரிமாறி அன்புடனும் நேசத்துடனும் மீண்டும் மீண்டும் உணவு பரிமாறுவாள். ஆனால் இப்பொழுதோ வீட்டுக்கு வந்தால் ஒரு கையில் உணவு தட்டும் மறு கையில் கைபேசியும் எடுத்துக்கொண்டு அவரவர் ரூமில் சென்று உணவை அவக்குன்னு உமிழ்நீர் கூட கலந்து உண்பதில்லை. அவங்களுடைய கண் முழுவதும் கைபேசியில் தான் இருக்கின்றது. குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது இல்லைங்க, அவங்களே உணவு உண்ணும் போது. ஓ இது நம் குடும்ப இதை எப்படி பாதிக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆனந்த குயிலின் பாட்டு தினமும் எங்களின் வீட்டுக்குள்ளே அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்த நிலை போய் இதெல்லாம் மனிதர்கள் வாழும் வீடல்ல, பிரியங்கள் கூடும் கூடு அப்படின்னு நம்ம குடும்ப வாழ்க்கையை சொல்லாங்க ஐயா. ஆமாங்க. ஆனால் அந்த கைபேசி அந்த கூட்டில் இருக்கிற ஒவ்வொரு கூட்டில் இருக்கிற நூல் நூலாக அந்த இதை பிச்சு பிச்சு போடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க கைபேசி ஆமாங்க ஐயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20-25 வருடங்களுக்கு முன்னாடிலாம் அஞ்சல் பெட்டின்னு ஒன்று சிவப்பு கலரில் அந்தந்த ஊரில் இருந்ததுங்க. இப்போ எல்லாமே சாயம் போய் கிடக்குது, காணாமல் போயிடுச்சு. ஆமாம், அஞ்சல் பெட்டி அழுகின்றது. நான் வாழ்வின் விளிம்பில் உள்ளேன், என்னை காப்பாற்ற யார் வருவார்கள் என்று. 25 வருடங்களுக்கு முன்னால மனைவி உள்ளூரில் இருந்தால் கணவன் வெளியூரில் இருந்தால் அழகா கடிதம் தான் எழுதுவார்கள். எப்படின்னு கேளுங்க. நலம் நலமறியாவல் நீ இங்கு நலமே நான் அங்கு நலமா நலம் நலமறியாவல் என்று அன்பு சொட்ட சொட்ட கடிதம் எழுதிய நிலை போய் இப்பொழுது இந்த கைபேசி வந்திருக்குது இல்லைங்க, அது அதில் இப்படி டயல் பண்ணுவாங்க, டார்லிங் செல்லம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே எதிர்முனையில் கணவர் அவங்க அதிகாரியுடன் பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் பேசிக்கொண்டுள்ளார் அப்படின்னு வரும். 2வது முறையும் அப்படியே தான் வருங்க. இங்கே மனைவிக்கு அப்படியே ரத்தம் எகிரும் பாருங்க. எதனால என்ன உடனே லைன்ல பேசல, வீட்டுக்கார் பேசலின்னு தான் 3வது டைம்ல லைன் கிடைச்சிரும். ஆமாங்க. ஆனா எப்படி இருக்கும் பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூட்டம் பதட்ட சூழ்நிலையில் இருக்கும் இல்லைங்க, அந்த சூழ்நிலையில தான் கணவரை எதிர்மொழியில இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த அம்மா ஏவுகணை அப்படி வீசுங்க கைபேசினால இதெல்லாம் வருது. ஆமாங்க. அந்த அன்பு சொட்ட சொட்ட இருந்த சூழ்நிலையெல்லாம் போய் இப்போ போர் மூட்டமா ஏற்படுத்துறது இந்த கைபேசி தானுங்க ஐயா. அது மட்டும்தானுங்களா? அந்த காலத்திலலாம் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது ஒரு கையில் சோத்து கிண்ணத்தை எடுத்து தன் குழந்தைய அப்படியே அணைச்சு அழகா நிலாவை காட்டி நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மல்லிகைப்பூ கொண்டு வா அப்படின்னு நல்லா பாட்டு பாடி கதைகள் சொல்லி உணவு ஊட்டுனாங்க. ஆனா இப்பொழுதெல்லாங்க ஒரே சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கையில் ஒரு ஃபோனு, தன்னுடைய குழந்தை கையில் ஒரு ஃபோனு எடுத்துக்கிட்டு பெட்ரூமில் போயிடுறாங்க. போயிட்டு அந்த அம்மா சாப்பாட்டில் என்ன இருக்குன்னு கூட ஈ உழுகுதா காக்கா உழுகுதுன்னு கூட பார்க்காது, அப்படியே திணிக்கும் பிள்ளைக்கு குழந்தைக்கு. குழந்தை அப்படியே இது பொம்மையை பார்த்துக்கிட்டு ஆஹாஹான்னு சிரிக்கிங்க. இந்த அம்மா அப்படியே ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேருமே செல்போன் தான். ஆமாங்க, 2 பேர்த்து கையிலையும் மொபைல் தாங்க. இது அடுத்த நாள் பார்த்தாலும் மொபைல் கொடுத்தா தான் அந்த குழந்தை உணவு சாப்பிடுங்க. இப்படியே நாளடைவில் என்னாகுன்னு தெரியுங்களா, கண்ணு பாதிச்சு. ஏன் பாதிக்குதுன்னு கேளுங்க. அந்த கைபேசியிலிருந்து வர்ற கதிர்வீச்சுங்க, அந்த கதிர்வீச்சு கண்ணை பாதிச்சு அதில் கண்ணில் இருக்கிற ரெட்டினா பகுதி பாதிக்குதுங்க. கதிர்வீச்சுனால புற்றுநோய் கூட வருதுன்னு ஆராய்ச்சி சொல்றாங்க ஐயா. ஓ, இது ஆராய்ச்சியிலேயே சொல்லிட்டாங்க. ஆமாங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த கைபேசி நம்ம சமுதாயத்தை சீரழிக்கிறது. இது மட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன, இப்போல்லாம் ஏன் மணமகன் தேவைன்னா நன்றாக படித்த மணமகன் தேவைன்னு வருங்க. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கூண் இல்லாத மணமகன் மணமகள் தேவைன்னு வரும். ஏன்னு கேளுங்க,
இப்போ எப்போ பார்த்தாலும் காலேஜெல்லாம் போகும்போது நான் பார்க்குறேன், ரோட்டை பார்த்து எவனும் நடக்கிறதில்ல, போனை வச்சுட்டு அப்படியே கூணிக்கிட்டே அப்படியே குமிஞ்சே தான் போகிறான். சில பேர் செவுத்தோர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, வருங்காலத்தில் என்னாச்சுன்னா கூன் போட்ட மாப்பிள்ளையும் பெண்ணு தான் அதிகமாக இருக்கும். அதனால வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கூன் இல்லாத மணமகன் மணமகள் தேவைன்னு வரப்போகுது. இது எதனாலங்கன்னா இந்த கைபேசினால தாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேங்க ஐயா. இப்போ வந்து நம்ம ஆனந்தி அம்மா வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினாங்க. சரி, மே மாதம் நம்ம மெட்ராஸை சுற்றி பார்க்க போகலான்ட்டு புது காரில் போகிறாங்க. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் வீடு கட்ட போகிறேன், சுண்டல் வாங்கி தரேன்ட்டு இவங்க பாட்டு பாடிக்கிட்டு கூகுள் மேப்பில் போட்டுட்டு வழி நாம தான் யாரையும் கேட்க மாட்டோமே. இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்தால் கூட வணக்கம்னு சொல்லி ஏங்க இந்த ரோடு எங்கே போகுது எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்குறான். நாம் யாரையும் கேட்கறதில்ல. ஏன்னா நம்ம கையில் தான் மொபைல் இருக்குதுங்களே, செல்ஃபோனு, அதில் கூகுள் மேப்புன்னு ஒன்று இருக்குதுங்க. அதை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்க சொல்கிறாங்க, அம்மா இது என்னம்மா 3 டைம் இந்த டவர் பார்த்துட்டே இருக்கிற, சுற்றி சுற்றி வர்றோம் அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாங்க, இரு கரெக்டாக போடுற அப்படின்னு போடுறாங்க. காரை ட்ரெயின் பண்ணுறாங்க. போய் பார்த்தா கூகத்தில் போய் விழுந்துட்டாங்க. அவங்க காரு தாங்க. அப்புறம் பாருங்க 4 பேர்த்து கூப்பிட்டு காரை மேலே எடுத்தாங்க. நீங்கள் நிறைய பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இந்த கூகுள் மேப்பை போட்டுட்டு கடைசியில் ஆற்றுல விழுந்த கதையெல்லாம் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐயா. இவ்வாறெல்லாம் கைபேசி நம் சமுதாயத்தை சீரழிக்கின்றது. நான் என் வாதத்தை முன்வைத்துள்ளேன். என் அணிக்கையை நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரழிக்கிறது அணியிலிருந்து அணியினுடைய தலைவி ஜோதிமணி முருகேசன் அவருங்க ரொம்ப மோசம், இந்த செல்ஃபோனால் ரொம்ப கெடுதல் நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதை மறுத்து பேசுகிறதுக்கு அம்பிகா கோபிநாத் கணிதவியல் ஆசிரியை இப்போது வர்றாங்க. சொல்லுங்கம்மா. சண்முக கடவுள் போற்றி, சரவணா துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, வெண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி, என்னப்பன் வேலவனுக்கு முத்தான முதல் வணக்கத்தை உரித்தாக்கி இங்கு குழுமியிருக்கும் அத்துணை ஆன்றோர் சான்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கைபேசி மனித வாழ்வை சீர்படுத்தவே செய்கிறது என்று எங்கள் அணியின் வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். ஐயா, மகாபாரதத்துல அர்ஜுனன் நகர்வலம் போகும்போது பாக்குறது எல்லாம் நல்லவையாவே தெரிஞ்சுதான். அதுதாங்க ஐயா நாங்க எங்க அணிக்காரங்க. ஆனா துரியோதனன் நகர்வலம் போகும்போது பாக்குறது எல்லாம் கெட்டவையாகவே தெரிஞ்சுதான். அப்படியே அங்க பாருங்க ஐயா, அதுதான் அந்த எதிரணிக்காரங்க. கெட்டவங்களா? நம்ம பார்வை நல்லதா இருந்தா பார்ப்பவை அனைத்தும் நல்லவையாக இருக்கும். நம்ம பார்வை கெட்டதா இருந்தா பாக்குறது எல்லாமே தீயவையாக தான் இருக்கும். ஆமா, உங்க பார்வையில சரியில்லைன்றாங்க. கெட்டவங்களுக்கு எல்லாமே கெட்டதா தான் தெரியும். அதனாலதான் கைபேசி சீரழிக்குதுன்னு அவங்க கண்ணுக்கு படுது. எங்க கண்ணுக்கெல்லாம் கைபேசி மனித வாழ்வை சீர்படுத்தவே செய்கிறதுன்னு தெரியுது. அதனாலதான் நாங்க சொல்றோம் கைபேசி மனித வாழ்வை சீர்படுத்தவே செய்கிறது என்று. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். அந்த கண்டுபிடிப்புகளோட வரிசையில வந்த அழகான அற்புதமான பொக்கிசங்க இந்த கைபேசி. இதைய போய் தப்புன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்காங்க ஐயா. பாட்டே பாடிட்டீங்க. நெடுந்தூரத்தில் நிகழ்த்தப்படும் அத்துணை நிகழ்வுகளையும் நேரலையாக நொடி பொழுதில் நம் கண்ணெதிரே கைக்குள் கொண்டு வரும் காட்சிப்படுத்தும் இந்த கைபேசி உலகத்தின் 8வது அதிசயம் அல்லவா? பாத்தீங்களா? 8வது அதிசயங்க ஐயா. நல்லா கேட்டுக்க சொல்லுங்க அவங்களையெல்லாம். உலக அறிவை உள்ளங்கைக்குள் அடக்கிய உன்னதமான வரப்பிரசாதங்க இந்த கைபேசி. இதைய பத்தி தப்புன்னு கொஞ்சம் கூட சொல்லாதீங்க. தப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. இது எதுக்கு இப்ப இந்த பாட்டு? ஐயா, கைபேசியில அத்தனை வசதி வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐயா. அதுல இருக்கிற அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நாங்க அனுபவிக்கிறோம். இந்த எதிரணியில உட்கார்ந்துருக்கவங்களும் அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இங்க வந்து சீரழிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த விருந்துக்கு போனவன் நல்லா சாப்பிட்டு குழம்பு நல்லா ரசம் நல்லா அப்படிதான் அந்த மாதிரி இவங்களை பார்த்தா அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐயன் வள்ளுவன் சொல்லிப்பாராட்டு இருக்குது. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம்,
உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லி ஆ இவங்களை பார்த்து என்னமோ சொல்லியிருப்பாரு பாருங்க. அப்பவே தெரிஞ்சிருக்குது இவங்களை பத்தி எல்லாம். ஆ ஐயா, நாங்க கத்தி எடுத்து ஒரு ஆப்பிள அழகா கட் பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்றோம். சரி. ஆனா இந்த எதிரில உட்காந்துருக்காங்க பாருங்க 5 பேரு. நான் கத்தி எடுத்தா விரலத்தான் கட் பண்ணுவேன், ஆப்பிள கட் பண்ண மாட்டேன்னா இது யாரோட தப்பு? கத்தியோட தப்பா கட் பண்றவங்களோட தப்பா? ஏம்மா கட் பண்றவங்களோட தப்பு தானே. ஆமாம்மா. எதையுமே சரியான முறையில் உபயோகப்படுத்தினால் அனைத்தும் செயல்பாடுகளும் சிறப்பாகவே இருக்குங்க ஐயா. அது தெரியாம வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே கைபேசி உட்பட மனித வாழ்வை சீர்படுத்தவே மேம்படுத்தவே உருவானவைன்னு நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க அவங்கள. நல்லா புரிஞ்சுங்க ஐயா. அந்த காலத்துல பட்டுக்கோட்டையார் சொல்லிக்கிற அப்பவே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. ஐயா, பிட் பாக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு கொள்ளையா இருந்தது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. நம்ம எல்லாம் ஒரு 10 ரூபாய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பர்ஸ்ல வச்சு எங்கேயும் வெளியில கொண்டு போக முடியல. இப்ப 10 லட்சம் ரூபாய ஈஸியா மொபைல்ல போன்பே, ஜிபே, பேடிஎம் எல்லாத்துக்கும் எடுத்து போறோம்ல. எத்தனை இருக்கு, அத்தனையும் பயன்படுத்துறோமா இல்லையா? இப்ப பிட் பாக்கெட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய திருட்டை, சமுதாய சீர்கேட்டை சீர்படுத்தியது இந்த கைபேசின்னு சொன்னா ஒத்துக்கணுமா இல்லையா? நிச்சயமா ஒத்துக்கணும். அப்போ அந்த மனித வாழ்வை சீர்படுத்துவது இந்த கைபேசி தானே? ஆமா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க சொல்லுங்க ஐயா எதிரணியை. வள்ளுவர் சொன்னாரு, நீரின்றி அமையாது உலகுன்னு அப்ப எழுதினாரு. இப்ப இருந்திருந்தாருன்னா கைபேசி இன்றி இயங்காது உலகுன்னு சொல்லியிருப்பாருங்க ஐயா. ஐயா, உலகத்துல போனா கிடைக்காது 2, எதுங்க ஐயா? திரும்ப வராது. ஒண்ணு உயிர், இன்னொன்று நேரம். நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அத்தகைய நேரத்தையும் காலத்தையும் பொன்னான நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தி கொடுப்பது இந்த கைபேசி அளவா. ஆன்லைன் ஷாப்பிங் 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சிடறோம்ல. போன மாசம் நம்ம ஜோதிமணி டீச்சரோட பையனுக்கு பர்த்டேங்க ஐயா. எக்ஸாம் டைம் வேற, ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க போறதுக்கு டைம் இல்ல டீச்சருக்கு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? 10 நிமிஷத்துல பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க. டீச்சர் 10 சீலை 10,000 ரூபாய்க்கு 10 நிமிஷத்துல பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாங்க. அத்தனை வேலையை முடிச்சிட்டு இங்க வந்து சீரழிக்குதுன்னு பேச வந்துட்டாங்க ஐயா. கைபேசி மூலமா எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க, எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுக்கிறாங்க. ஆனா சீரழிக்குதான். எங்க உட்காந்துருக்காரு பாருங்க, ஒரு தாடிக்காரு பூபதி என்ன, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு டோர், அவர் அழகா அவ்வளவு சூப்பரா ஒரு டோரு கதவு அப்படி பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ணா இவ்வளோ அழகா இருக்குது, எப்படி பண்ணினீங்க? சூப்பரா இருக்குதுங்கண்ணா டிசைன் எல்லாம் அப்படின்னு கேட்டா, யூடியூப்ல போட்டோமா, டிசைன் அற்புதமா இருந்தது, பார்த்தேன், ஒரு 2 நாள்ல செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அப்போ கைபேசியோட அத்தனை வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு தன்னோட தொழிலை மேம்படுத்தி கொள்றாரு. இங்க வந்து எங்க சீரழிக்குது சொல்ல உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சமாவது மனசாட்சியை தொட்டு பேச சொல்லுங்க. மனசாட்சி இல்லாதவரம்மா. நகரத்து நூலகம் நுழைந்து வெகு நேர தேடலில் கலைத்து பிறகு தேடியது கிடைத்து பக்கங்கள் பல புரட்டி நாம் அறிந்திட வேண்டியிருந்தது தகவல்களை தாமதம் ஏதுமின்றி தனது வீட்டிற்குள் கைக்குள் கொண்டு வந்து கொட்டிடும் அலாவுதீனின் அற்புத விளக்கு இந்த கைபேசி. இந்த கைபேசி மனித வாழ்வை சீர்படுத்தவே செய்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது அம்பிகா கோபிநாத் அவங்க வந்து உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே இல்லைன்ட்டாங்க. எவ்வளவு அருமையான கதவெல்லாம் யூடியூப்பில் பார்த்து செஞ்சுட்டு கைபேசியினுடைய உதவியினால் இன்றைக்கி நீங்கள் வந்து கைபேசி மோசம்னு சொல்கிறீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இப்போது இதை மறுத்து பேசுறதுக்கு யார் வர்றாங்க? சூரியப்பிரியா. அருள்மிகு சிறகிரி ஆண்டவனை வணங்கி சிறப்புமிகு இப்பட்டிமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே. ஐயா, அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்து வரிகளுங்க. இது இப்போ எப்படி மாறி இருக்குது தெரியுங்களா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே,
அவர் நல்லவராவதும் தீயவராவதும் செல்போன் வளர்ப்பினிலே. இப்படி நடுவர் அவர்களே, இன்றைய இளைய சமுதாயத்தை இந்த செல்போன் பாலையும் தேனையும் ஊட்டி வளர்த்துச்சுன்னா பரவாயில்லைங்க. ஆனா இது மீம்ஸையும் பப்ஜியும் மல்லங்கையா ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்குது. என்ன சொன்னீங்க? மீம்ஸையும் பப்ஜி, இதையெல்லாம் தாங்க ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்குது. இதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இந்த செல்போன் நம்ம எல்லாம் சீரழிக்கிறது என்று பேசிருக்கிறேங்க. இந்த செல்போன் என்னைக்கு பேசுறதுக்கு தாண்டி பார்க்கறதுக்கு பயன்பட ஆரம்பிச்சதோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஆபத்து. ஆபத்துனா எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுங்களா? உயிர் போற அளவுக்கான ஆபத்து. எப்படி சொல்றீங்க? இந்த செல்ஃபியை தாங்க ஐயா சொல்றேன். இந்த செல்ஃபியினால பல இளைஞர்கள் இந்த செல்ஃபி எடுக்க போய் தவறி தண்ணியில கீழே விழுந்து மூழ்கி இறந்து போன அந்த சம்பவங்களை எல்லாம் நம்மனால மறக்க முடியுங்களாங்க ஐயா? நிறைய பத்திரிகைகளை பார்த்துருக்கிறோம். ஆமாங்க ஐயா. இப்படி 10 நாளுக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவங்க ஐயா. நடு ரோட்ல ஒரு இளைஞர் சேர்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நடு ரோட்ல வண்டி வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க. நடு ரோட்ல இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேக்குறீங்களா? அவர் ரீல்ஸ் கிரியேட் பண்றாருங்களாம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாருங்க, இன்றைய இளைய சமுதாயத்தை இந்த செல்போன் நடு ரோட்ல இல்லைங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு ஐயா. 4 மாச குழந்தையிலிருந்து 4 பேர் தூக்கிட்டு போற வரலும் இந்த சோறு இல்லாம கூட இருந்துடுறாங்க ஐயா. ஆனா இந்த போன் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட கொடுத்த ஃபோனை வாங்குறதுக்கும் அவங்க கிட்ட ஃபோனை கொடுக்காம இருக்கிறதுக்கும் நாம படுற பாடு என்னங்கிறது நமக்கு மட்டும்தானங்க ஐயா தெரியும். குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வாங்கவே முடியாதம்மா. ஆமாங்க ஐயா. அது ஏன் நாம் இவ்வளோ பாடுபடுறோம் அவங்க கிட்ட ஃபோனை கொடுக்க கூடாதுங்க? ஏன்னா அவங்க சீரழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரே காரணம் தானங்க ஐயா. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, அதில் குறிப்பாக இந்த கணக்கு பாடங்க, இந்த கணக்கு பாடத்தில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை எத்தனை பசங்க அவங்களா போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் முக்கால்வாசி பசங்க இந்த ஃபோனை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டு தாங்க வர்றாங்க. இது நம்ம குழந்தைங்களெல்லாம் சீர்படுத்துதுன்னு சொல்ல முடியுங்களாங்க ஐயா? இப்படி நம்ம எதிரணியிலிருந்து நம்ம அம்பிகா அக்கா சொன்னாங்க. என்னங்கிறாங்க? கத்திங்கிறாங்க, கடப்பாருங்கிறாங்க, எங்களையெல்லாம் பார்த்து நல்ல விஷயத்தையெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஐயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க இந்த செல்ஃபோனில் நல்ல விஷயத்தை பார்த்தாலும் கண்ணு கெட்டு போகுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல போலங்க ஐயா. அது எப்படி? நல்ல விஷயத்தை பார்த்தாலும் கண்ணு கெட்டு போகுதில்லங்க, கெட்டு போகும் தானங்க ஐயா. அதைத்தாங்க ஐயா சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணுங்க. எத்தனை பேர் உங்கள் கணவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலாக இந்த ஃபோனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க? நிச்சயமாக கேட்டிருப்பீங்க ஐயா. ஒரு பாடலுங்க ஐயா. அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும், வருங்காலத்தில் கண்மணிகள் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும், மலையேறி போச்சு இங்கே கருத்தான ரைம்ஸு, நீ தனியாக சிரிக்க இங்கே வந்தாச்சு மீம்ஸு, தவறான பழக்கம் அது உன்னை சுண்டி இழுக்கும், நீ அடிக்டாக ஆனா உன் லைஃப் போகும் வீணா, நீ அடிக்டாக ஆனா உன் லைஃப் போகும் வீணா, அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும், வருங்காலத்தில் கண்மணிகள் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும், ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, இந்த செல்ஃபோனில் குதிக்க இந்த பப்ஜின்னு எதுக்கு, கண் 2 வலிக்கும் கை நோவால துடிக்கும், பசங்க செல்ஃபோனை நோண்டி படிக்காம போகும். இதெல்லாம் நமக்கு தேவைங்களாங்க ஐயா? கடைசியா ஆமாங்க ஐயா, இதெல்லாம் நமக்கு தேவைங்களா? இந்த கடைசியா ஒரு சிறு வரிகள் மூலமா என்னோட உரையை முடிச்சுக்கிறேங்க. சொல்லுங்கம்மா. செல்போனில் செலவழிக்கும் நேரத்தை சீக்கிரமாய் குறைக்காவிட்டால் மனிதா, ஆரோக்கியம் அன்பு உன்னை விட்டு விலகிவிடும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆகவே இந்த செல்போனை தேவைக்கு மீறி பயன்படுத்த வேண்டாம், அது ஆபத்து என்று எச்சரித்து அந்த ஆபத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க நடுவர் அவர்களே எங்கள் அனுப்பிய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியப்பிரியா ஔவையாசிரியவங்க பாட்டு மூலமாகவே பல கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இப்போ அதை மறுத்து பேசுறதுக்கு யார் வர்றாங்க? தேபிகலா சங்கர், கணனி ஆசிரியர். சொல்லுங்கம்மா.
உங்கள் மறுப்புரையை. பெருமை மிகு வேலாயுத சுவாமி தேர் திருவிழாவிலை குழுவிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். காசி நகரில் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்க கருவி செய்வோம் என்று அன்றே எனது முப்பாட்டன் பாரதி கூறிவிட்டு சென்றான் ஐயா. அவர் ஒரு தீர்க்கதரிசியம்மா. என்ன மத்தொன்னும் சொல்லியிருக்காரு தெரியுங்களா? காற்றிலேறி விண்ணையும் சாடுவோம். காற்றிலேயே விண்ணையும் சாடுவோம். இன்னைக்கு அது நடக்குது இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. அந்த காற்றின் மூலமாக இன்னைக்கு சேட்டலைட்டுக்கே கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயா. மொபைல் போன் மூலமா மொபைல் இருக்கிற ஆப்ல சேட்டலைட்ஸ்க்கே நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா வெவ்வேறு கண்டங்கள்ல இருக்கிற உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தும் பேசியும் பழகியும் உறவுகளை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆமா, உறவு வலுப்படுத்துறது செல்போன் ஐயா. உம்முன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கைய ஜம்முன்னு ஆக்குனதே செல்போன் தாங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா. முன்னெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு செல்போன் இல்லாத காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் வேலை தேடணும் அப்படின்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. படாத பாடு பட்டுருவாங்க. கண்டிப்பாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் பயோடேட்டா ரெடி பண்ணணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதை போஸ்டர்ல அனுப்பணும், அதை கன்சர்ன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்ற டவுட் இருக்கும். எவ்வளவு நாள்? கண்டிப்பாங்க ஐயா. இன்டர்வியூக்கு டேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ டேட் அன்னைக்கு கரெக்டா போய் ஆஜராகணும். அங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டுருவான். அவன் ஏன் தான் வேலைக்கு சேர்ந்தோம் போனோன்ற மாதிரி ஆயிடும். ஆனா இன்னைக்கு அப்படியாங்க ஐயா? எப்படி? எவ்வளவு ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது சொல்லுங்க. ஒரே ஒரு கிளிக்குங்க ஐயா. அவன் போறான், அவன் ரெஸ்யூம் அப்லோட் பண்றான், டேட் ஃபிக்ஸ் பண்றான், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றான், அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கிடுறான். எல்லாமே செல்போன் மூலமாங்க ஐயா. ஏங்க இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றாங்க, மோசம்னு வந்து உட்காந்துருக்கீங்களே, சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க வீட்டு திண்ணையில குமுதாக்காவும் அமுதாக்காவும் பேசிக்கிட்டாங்க. குமுதா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்ச? நான் பாவக்காய் குழம்பு வச்சேனாக்கா. நீங்க என்ன வச்சீங்க? நான் கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். இந்த குமுதாவுக்கும் அமுதாக்காவுக்கும் இந்த பாவக்காய் குழம்பையும் கத்திரிக்காய் குழம்பையும் தவிர உலகமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாதுஷா பண்றதும் பரோட்டா பண்றதும் பிஸ்மில்லாபாத் பண்றதும் அத்தனையும் யூடியூப்பை பார்த்து கத்துட்டு இருக்காங்க ஐயா. ஓ, யூடியூப் பார்த்து இது எல்லாமே கத்துக்கிறாங்க. ஆமாங்க. நம்ம சகோதரர் பூமதி அந்த பக்கம் வந்தவர் கூட பரோட்டா நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிட்டு இன்னைக்கு தெம்பா அந்த அணியில உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க ஐயா. ஓ, அதுவும் யூடியூப்ல தானா? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு நம்ம சிவகிரியில இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்தையும் என்டர்பிரினர் தொழிலதிபர் ஆக்கி இருக்குதுங்க ஐயா இந்த யூடியூப். தொழிலதிபரா? கண்டிப்பாங்க ஐயா. எப்படிங்கம்மா? ஒரு பிளவுஸுக்கு எப்படி கட்டிங் போடணும், ஒரு போட் நெக் வைக்கணும், எம்ப்ராய்டரி பண்ணணும், சோப்பு தயாரிக்கிறதுல இருந்து ஊதுபத்தி தயாரிக்கிறதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்குதுங்க ஐயா இந்த யூடியூப். ஆமா. அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, சந்தைப்படுத்துறது அப்படின்றத வாட்ஸ்அப் மூலமா கத்துக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா அதை வச்சு சந்தைப்படுத்துறாங்க. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அது சொல்லி தருது. கண்டிப்பாங்க ஐயா. இதை எப்படி சீரழிக்குதுன்னு பேசுறாங்கன்னு எனக்கு புரியலைங்க ஐயா. அப்படியா? தோழி சூரியபிரியா சொன்னாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு பல குழந்தைங்களோட டேலண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு ஆர்ட் நல்லா வரையவனா இருப்பான், ஒரு மியூசிக் நல்லா பாடுறவனா இருப்பான், ஒரு டான்ஸ் நல்லா பண்றவனா இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் மூலமா எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கு எங்கிட்ட இருக்க திறமை இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க ஐயா. அதை எப்படிங்க ஐயா தப்புன்னு சொல்ல முடியும்? அதுதான் வந்து உட்காந்துருக்காங்களா 5 பேர். குயிக்கா ஒரு விஷயத்த போர் அடிக்காம சொல்லணும்னா அது இன்னைக்கு ஷார்ட்ஸும் ரீல்ஸ் அலைந்தா மட்டும்தான் முடியுங்க ஐயா. ஓஹோ. ஐயா, விறகு வைக்கிறவங்க கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்குல தாங்க ஐயா தெரியும். எப்படிங்க? விறகு வைக்கிறவங்க கண்ணுக்கு வீணை, அழகான வீணை கூட விறகாத்தான் தெரியும். கிலோ கணக்கு எத்தனை கிலோக்கு போகுன்னு தாங்க ஐயா தெரியும். அறிவு குருடர்கள். ஆமாங்க ஐயா. அதே மாதிரி நம்ம ஜோதிமணி டீச்சர் சொன்னாங்க, கூகுள் மேப்ல போய் அவங்க வந்து முட்டுச்சந்திலையும் அங்கேயும் போய் நின்னாங்கன்னு. ஆனா கூகுள் மேப்பையே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கிற ஆளுங்க இவங்கன்றது இப்பதாங்க ஐயா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சொல்றீங்க? அதாவது எப்பவுமே கருவி தப்பு பண்ணாதுங்க ஐயா. நம்ம போடுற கேப்ஷனை கரெக்டா போடணும்.
இந்த மாதிரி நடந்து வரேன் இல்ல டூ வீலர்ல போறேன் இல்ல கார்ல போறேன் அப்படின்னு கரெக்டா நம்ம சொன்னோம்னா அது கரெக்டா பாதையை காட்டும். அதை விட்டு நம்ம கார்ல போயிட்டு நம்ம வழி கேட்டோம்னா அது வந்து ஒத்தையடி பாதையை தான் காட்டும். அது எப்படிங்க ஐயா கரெக்ட் ஆகும்? அதை வந்து பயன்படுத்துற விதத்தில் பயன்படுத்தணும். கண்டிப்பாங்க ஐயா. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, சிலிண்டர் புக்கிங், டாக்டர் கன்சல்டேஷன், ஜிபே, மேட்ரிமோனி, பர்த்ல இருந்து டெத் சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் மொபைல் போன் தாங்க ஐயா. அதான் இது அவங்களால மறுக்க முடியுமான்னு கேளுங்க ஐயா. யார் காதுல பூ சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க ஐயா. பாத்துங்க ஐயா, உங்க காதுலயும் சுத்திட்டு போறாங்க. நீங்க உஷாரா இருந்துக்குங்க. அவங்களால ஒரு நாள் கூட செல்போன் இல்லாம வாழவே முடியாதுங்கிற நிதர்சனமான உண்மையை வச்சு எங்க அணிக்கே தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. ரொம்ப ஆதாரத்தோட அழகான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை மறுத்து பேசுறதுக்கு இப்போது கோமதி ஜெகநாதன் சமூக அறிவியல் ஆசிரியை வர்றாங்க. எல்லோரும் கொஞ்சம் கைதட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. அப்போ தானே அவங்க பேசுறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அறம் செய்ய விரும்பு என்னும் அவ்வையின் ஆத்திச்சுடையை முன்னிறுத்தி இங்கு வருகை புரிந்து இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். மாபெரும் செயல் செய்வதற்குத்தான் இந்த மானிட பிறவி. ஐயா ஒத்துக்கிறீங்களா? மாபெரும் செயல் செய்வதற்குத்தான் இந்த மானிட பிறவி. அப்படிப்பட்ட இந்த மானிட பிறவியிலே உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு நம்ம பிறந்திருக்கோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங். சரிங்க ஐயா. அப்படி இருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கை வச்சுக்கிட்டு நல்லதா 10 விஷயத்தை செய்யறது விட்டுப்பட்டு 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி அதைய தேய பார்த்து நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுத்துக்கிட்டு இப்படி வேற வந்து அதுக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க ஐயா. என்ன சொல்றதுனே தெரியலைங்க ஐயா. இதெல்லாம் செல்போன்னால இவ்வளவு தொந்தரவு இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பாங்க ஐயா. நீங்க போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி ஐயா? பஸ்ஸில் ஃபோன், பார்க்கில் ஃபோன், தியேட்டரில் ஃபோன், ஏன் கோயிலில் கூட ஃபோன் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு ஃபோனோட ஆக்கிரமிப்பு நாள்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்து விட்டது. டூ வீலர் ஐயா, நீங்கள் டூ வீலரில் போகும்போது ஃபோன் பேசிகிட்டே போவீங்களாங்க ஐயா? ஃபோன் பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் வந்து கொஞ்சம் நிதானமாக போகணும், இல்லை நிறுத்தி பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகும்போது ஃபோன் பேசுறதே ஒரு பழக்கமாகி விட்டதுங்க ஐயா. அப்படி ஒருத்தர் டூ வீலரில் போகும்போது ஃபோன் பேசிட்டு போகிறான். என்னன்னு, மச்சி இந்த நாடு எங்கே போகுதுன்னே தெரியலடா அப்படின்னு. அதுக்கு நடந்து போறவன் சொல்றான், முதல்ல நீ வீட்டுக்கு போய் சேருவியான்னு. நீ எங்க போவீன்னு தெரியுமா? இப்படியும் ஒரு அவல நிலைங்க ஐயா. கைபேசி இல்லாத காலகட்டத்தில் குடும்பத்தோட கட்டமைப்பு மிக சிறப்பாகவும் அருமையாகவும் இருந்தது. ஆனா எப்ப அந்த கைபேசியில் கையில் எடுத்தோமே அப்ப இருந்து நம்மளுடைய குடும்ப உறவு முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டது. குடும்ப உறவே அவுட்டுறீங்க? ஆமாங்க ஐயா. ஏன்னா உறவுகளுக்கு இடையே வந்து பாசம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இதெல்லாம் எங்கேங்க ஐயா இருக்கு? மொபைல் வந்ததுக்கு அப்புறம் அவன் இவனை பத்தி பேசுறது, இவன் அவனை பத்தி பேசுறது, அப்பா பாப்பா ரொம்ப ஜாஸ்தியாகி விட்டதுங்க ஐயா. இந்த கைபேசி இல்லாத காலகட்டத்தில் நம்ம தாய்மார்கள்லாம் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போதும் குழந்தைகளை தூங்க வைக்கும் போதும் அழகான அருமையான கதைகள் எல்லாம் சொல்லி தூங்க வைப்பாங்க. ஸோ அப்படி அருமையான கதைகள் எல்லாம் சொல்லி தூங்க வைக்கும்போது அந்த குழந்தை செவி வழியில் கேட்கும்போது அந்த குழந்தையோட ஞாபக சக்தி, சிந்தனை ஆற்றல், தைரியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா வளர்ந்துகிட்டு இருந்ததுங்க ஐயா. ஆனா எப்போ நம்ம யூடியூப் பார்த்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சுன்னு பாட ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்து குடும்பம் தனியாகி விட்டது. குடும்ப உறுப்பினர்களும் பிரிவால் வாட ஆரம்பித்து விட்டார்கள். ஐயா, ஓடி விளையாடு பாப்பா என்பது பாரதியார் பாட்டு. இப்ப இன்னைக்கு எந்த குழந்தையாவது ஓடி விளையாடுதாங்க ஐயா? அது செல்போன் வச்சுட்டு ஒரே இடத்துல ஒரே மொபைல் ஆட்டம் பாட்டம் தான், மீம்ஸ் ரைம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்டது போயிட்டு இருக்குதுங்க ஐயா. அப்புறம் சொல்ற பேச்சு ஏதாச்சும் குழந்தை கேக்குதாங்க ஐயா? எப்படிங்க கேட்கறதே இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னு கேளுங்க ஐயா. நீங்க குழந்தைகள் அதை ஆக்ட் பண்றது பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க ஐயா. ஏன்னா மொபைல் அவங்க விளையாடுற விளையாட்டு அப்படிங்க ஐயா. அவனை அடிடா, இவனை உதைடா, இவனை குத்துடா என்று எங்கே அன்பு வரும், எங்கே பண்பு வரும்? ஒழுக்கம் சீர்குலைந்து பண்பில் பாசம் எல்லாம் மறைந்து போக ஆரம்பித்து விட்டது.
அது குழந்தைகளுக்கு முதல்ல இருந்து இந்த பயிற்சி தான் கொடுக்குறோம். ஆமாங்க ஐயா. அவன் துப்பாக்கியில சுடுறது அதை இந்த மாதிரி. அப்புறம் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும் சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். இதை வேற சப்போர்ட் பண்ணி எதிரணியினர். ஐயா, ஒரு 2 நிஜ சம்பவங்களை உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒன்று விஓசி பார்க்ல நடந்த சம்பவம். என்ன நடந்தது அப்படின்னா, ஈரோட்டில் வசிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி, சரிங்களாங்க ஐயா. அம்மா அப்பா இருவருமே வேலைக்கு செல்பவர்கள். ஸோ விடுமுறை நாளில் பையன் வந்து கூப்பிட்றான் அம்மாவை, அம்மா என்னோட கொஞ்ச நேரமாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என் கூட விளையாடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கண்ணு எனக்கு வீட்டு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா, நீ அப்பா கிட்ட சொல்லி நீ பார்க்கு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா அப்படின்னு. சரி, அப்பாவும் என்ன சொல்கிறாரு, சரி வாடா அப்படின்னு பையனை பார்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. முதல் 15 நிமிடங்கள் அப்பாவும் மகனும் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் விளையாடி கொண்டிருக்கிறாள் பார்க்கல. சோ அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கைபேசி அழைப்பு. அந்த கைபேசி அழைப்பு வந்த உடனே அப்பா நேராக பார்க்க விட்டு வெளியில வந்து பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, பையனை விட்டுட்டு. ஆமாங்க ஐயா. வீட்டுக்கு போனவனே அம்மா கேக்குறாங்க எங்கீங்க பையன் அப்படின்னு. அப்பதான் பையன் பார்க்கல விளையாடுறது அவருக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் யூட்டர்ன் போட்டுக்கிட்டு பார்க்கு போய் நல்ல வேலையை அந்த குழந்தைய அங்கேயே விளையாடி கொண்டிருந்தது. அடுத்ததாக 1 மாதத்துக்கு முன்பு அரச்சலூர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்க ஐயா. 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் 2 வீலர்ல வந்தார். எதிர்த்தாப்புல வந்த ஆட்டோவை வந்து அவங்க பார்க்க தவறி விட்டார். சோ கொஞ்சம் மோதியதுல என்னாச்சு அப்படின்னா அவர் கீழேயும் வண்டி மேலேயும் விழுந்து விட்டது. அவரும் முயற்சி பண்றாரு எப்படியாவது நம்மளும் எந்திரிக்கணும் அப்படின்னு. ஆனா அவரால் எந்திரிக்க முடியல. ஆனா அங்க கூடியிருந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஐயா? என்ன செஞ்சாங்க? கைபேசி எடுத்துக்கொண்டு போட்டோ எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விபத்தை வேடிக்கை ஆக்கிட்டாங்க. ஆமா, விபத்தை. அது எதுக்கு போட்டோ எடுத்தார்கள் என்று தெரியுமா? ஸ்டேட்டஸ் போடுவதற்கும் இன்ஸ்டாவில் அப்ளை பண்றதுக்கும் இப்படித்தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. எவ்வளவு வக்கரமான வேலைன்னு பாருங்க. பாருங்க ஐயா, இன்னைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் ஆன்லைன் கேமுக்கு அடிமையாகி விட்டார்கள். அவருடைய சிந்தனை ஆற்றல் என்ன ஆகுவது, நம்மளுடைய நாட்டோட முன்னேற்றம் என்ன ஆகுது என்று எனக்கு புரியவில்லை. அடுத்தது சகோதரி அம்பியா அவர்கள் சொன்னார்கள், கூகுள் பே வந்து விட்டது, ஜிபே வந்து விட்டது, திருட்டு பயமே இல்லை என்று. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார்கள் ஐயா, சோற்றில் மறைக்கிறார்கள். சொல்லுங்க. ஏனென்றால் இவர்கள் சொல்லும் கதை அப்படி. என்ன கதை? இப்போ உதாரணத்துக்குங்க ஐயா, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் பர்ச்சேசிங் போறேன். சோ வழியில என்னுடைய பணம் வந்து பறி போயிருது. அப்படி என்னுடைய பணம் பறி போனால் எவ்வளவுங்க ஐயா பறி போகும்? ஒரு 10,000 ரூபாய். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தேவிகலா அக்கா சொன்ன மாதிரி புது ஆப்பை எல்லாம் கிரியேட் பண்றாங்க ஐயா. அந்த புது ஆப் மனுஷனுக்கு வைக்கிற ஆப்பு அப்படிங்கறத மறந்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம். எப்படி சொல்றீங்க ஐயா? ஆப்பை கண்டுபிடிச்சு அப்புறம் லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணி அது வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அந்த லிங்கை டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நடு தெருவில் தான் நம் குடும்பம் நிற்கும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் சூறையாடி விடும். அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. அதனால தான் நாங்க எங்கள் அணியினர் வந்து அந்த கைபேசி வெறுக்க ஆரம்பித்து விட்டோம். ஆனந்தி சொன்னார்கள், சுவிட்ச் ஆஃப் ஆகி விட்டீர்களே என்று. நாங்கள் சுவிட்ச் ஆஃப் ஆகவில்லை. இந்த சமுதாயத்தை எப்படி திருத்துவது, இந்த வருங்கால சங்கதியினரை எப்படி மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வது என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் ஐயா, சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அடுத்ததுங்க ஐயா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த V3 ஆப்னு இன்னொன்று வந்தது. இந்த ஆப்ல இருக்கக்கூடிய புது டெக்னிக்கே என்ன அப்படின்னா, 10 நிமிடங்கள் அங்க இருக்க அதுல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் அதிகமாகும் அப்படிங்கறது ஒரு விஷயம். சோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூர் மக்களும் சிவிரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களும் அந்த ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில அந்த ஆப்ல பல ஆயிரம் மோசடி. சோ மக்கள் எல்லாம் ஏமாந்து போய் விட்டார்கள். கடைசியில ஆப்பு வச்சிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க ஐயா. அடுத்தது 1930 இந்த நம்பர் உங்களுக்கு நினைவு இருக்குதாங்க ஐயா? நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்களே ஐயா. இது சைபர் கிரைம் நம்பர். சோ இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்க ஐயா, இந்த பண மோசடி நடக்குது அப்படின்ட்டு. இந்த பண மோசடி எவ்வாறு நடக்குது, அதுக்கு எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட நம்பர் தான் 1930. சொல்லுங்க. கிரைம். ஆமாங்க ஐயா. இதுல மட்டும் தமிழ்நாட்டுல கடந்த வருடம் மட்டும்
1600 கோடி பண மோசடி செய்யப்பட்டிருக்குதுங்க ஐயா தமிழ்நாட்டுல மட்டும். தமிழ்நாட்டில் மட்டும் 1600 கோடி. ஆமாங்க ஐயா. ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம கால்குலேட் பண்ணணும், 65% இந்தியாவோட கடனை ஈஸியா அடைச்சிடலாங்க ஐயா. நல்லதுன்னு சொல்றீங்க. இந்த புள்ளி விவரத்தை கேளுங்கம்மா. இதை புரியாமல் இவர்கள் எல்லாம் வாதாடுகிறார்கள். அடுத்ததுங்க ஐயா, இந்த எதிர்ப்பு அணியினர் வந்து எல்லாம் 3 பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. இவருங்க எதுக்காக கண்ணாடி போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மொபைல பார்த்து பார்த்து இவர்கள் கண் மங்கி விட்டது. ஓ, உங்க அணியில யாருமே கண்ணாடி பாருங்க, எப்பவுமே நாங்கெல்லாம் வந்து பிரிஸ்கான பர்சனுங்க ஐயா. அடுத்தவங்களை எப்படி முயற்சி பண்ணி முன்னேற்றத்தை கொண்டுட்டு வருது அப்படிங்கிற வளர்ச்சி பணியில மட்டும்தான் எங்களுடைய சிந்தனை இருக்குமே தவிர இந்த ஆப்பிளையும் எங்களுடைய இது இருக்கவே இருக்காது. கடைசியாக ஒரே ஒரு பதிவு மட்டும் பதிவுகளை விரும்புகிறேன் ஐயா. இந்த ஆப் மூலமா இப்ப லேட்டஸ்டா என்ன ட்ரெண்ட் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னா நைட் பிரியாணி. இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களாங்க ஐயா? என்ன சொன்னீங்க? நைட் பிரியாணி, இரவு நேர பிரியாணி. ஓ, இரவு நேர பிரியாணி. அது எங்க அப்படின்னா ஈரோட்ல கொல்லமலையில கிடைக்குதாமாங்க ஐயா. இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதே வந்து இந்த மொபைல் ஆப் தானுங்க ஐயா. ஓஹோ. இப்போ உணவு கலாச்சாரம் எப்படி சீர்குலைந்து விட்டது என்று பார்த்தீர்கள் அல்லவா? சோ சப்போர்ட்டல எங்க அணிக்கு மட்டும் பண்ணுங்க ஐயா. அங்க தலையை சாய்த்து விடாதீர்கள். நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அருமையான கருத்தையெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் அசத்திட்டீங்க. இப்போ இதெல்லாம் மறுத்து பேசுறதுக்கு இப்போ யார் வர்றா? சித்ரா, ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் ஆசிரியர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மனுநீதி சோழனாய் அமர்ந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் திரு SK சதாசிவம் ஐயா அவர்களுக்கும், ஐயா விழாவினை மெருகூட்ட வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும், கம்பீரமாக சீர்திருத்தவாதிகள் போன்று அமர்ந்திருக்கும் எம்மணி தோழர் தோழியருக்கும், இன்னும் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும், தேர் திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லக விளக்காக மட்டுமே என்றும் இந்த செல்போன் திகழ வேண்டும் என்று என் சொல்லகத்திலிருந்து என் உரையை துவங்குகிறேன். மனிதனை உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எதுங்க ஐயா? சிந்தனை ஆற்றல் தான். அந்த சிந்தனை ஆற்றலுக்கு தொழில்நுட்ப அறிவும் துணை புரிகிறது. கடவுளுக்கு இந்த பாரபட்சம் எல்லாம் கிடையாது. சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, 10% அளவு தான் பிரெயினை யூஸ் பண்ண முடியும். அதீத ஆற்றல்லாம் நம்ம கிட்ட இல்ல, அளவான ஆற்றல் தான். அந்த அளவான ஆற்றலை முறையா பயன்படுத்துறதுனால கிடைத்த அதீத சக்தி தான் இந்த செல்போன். இதை நாம ஆக்கத்திற்கு தான் பயன்படுத்துறோங்கிறதுல உறுதிப்படுத்துறோங்க ஐயா. சொல்லுங்க. அடிப்படை தேவை, அடிப்படை உரிமை, இது எல்லாமே நம்ம பாதுகாப்புக்காக கொண்டு வந்ததுதான். ஆமா. அதே மாதிரி தான் இந்த செல்போனு நமக்கு பாதுகாப்பு செயலியா இருக்குதுங்க ஐயா. எப்படி? நமது தேச தந்தை மகாத்மா காந்தி பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பெண்களோட பாதுகாப்புக்காகவே பல செயலிகள் உள்ளன. ஹிம்மத் பிளஸ், பி சேஃபா, லைஃப் 360, காவலன் SOS. இந்த பதிவை நம்ம பதிவிறக்கம் செஞ்சாவே போதும். இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செய்தால் ஒரு பெண் தனியாக இரவில் சென்றால் தகவலை மட்டும் பரிமாறினால் போதும் ஐயா, நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? காவலர்கள். கொஞ்சம் பாதை மாறினாலும் காவல் நிலையத்திலிருந்து அழைப்பு வரும். எடுக்காவிட்டால் காவலரே நேரில் வந்து விடுவார்கள் ஐயா. செல்போன்ல இருக்கு, செல்போன்ல இருக்குங்க ஐயா. இதற்காக நிறைய அவார்டும் ரிவார்டும் வாங்கி இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு கவசம் ஐயா. ஆமாமா. அடுத்ததான் மொழி செயலிக்கு வர்ற இவங்க இன்னும் ஓடி விளையாடு பாப்பா பாட்டு மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் உலக அறிவையும் பெற முடியும் என்றார் பாரதி. சென்றிருவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பேர். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குறது மூலமா நம்ம உலக அறிவை பெற முடியுங்க ஐயா. அதனாலதான் இப்ப நம்ம வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாகி விட்டது. அந்த நாட்டுல என்ன நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது நமக்கும் புரியாது. அதற்கென்றே பல செயலிகள் உள்ளதுங்க ஐயா. செல்போன்ல இருக்குதுங்க ஐயா. கூகுள் டிரான்ஸ்லேட்டர், மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர், சாட் GPT, இப்படி பல செயலிகள் உள்ளன. நீங்க பேசுறது எந்த மொழியா வேணாலும் இருக்கலாங்க ஐயா. ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், உடனுக்குடன் உரையாடலாம் ஐயா. எழுத்து வடிவமாகவோ குரல் வடிவமாகவோ உடனுக்குடன் உரையாடலாம் ஐயா. மொழி பிரச்சனையின்றி எவ்விடத்திலும் நம் பணியாற்றலாம், வெற்றி கொடியை நாட்டலாம் என்பதுதான் உண்மை. இப்போ நம்ம தமிழ் பேசினா பிரான்ஸுக்கார தமிழ் பேசுகிற மாதிரி டைப் வந்துருன்னு சொல்கிறீங்க.
கண்டிப்பாங்க ஐயா. அந்த ஆப் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணாங்கன்னா நாங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்லவாங்க ஐயா? எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணுமா? சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலுங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க ஒரு எம்ஜிஆர் ரசிகர்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, அதப்போ உங்களோட கம்பீரமான தோற்றம் தாங்க ஐயா அதை உறுதிப்படுத்துச்சு. இப்பதாங்க ஐயா தெரிஞ்சது. நீங்க இப்ப ஒரு எம்ஜிஆர் பாடலோ இல்ல ஒளிச்சித்திரமோ பார்க்கணும்னா சொல்லுங்க, டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க ஐயா. இப்பவே நான் போட்டு காட்டுறேன், நீங்க சொன்னா மட்டும் போதும். அப்படிங்களா? ஆமாங்க ஐயா. நானே இந்த போனை எங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்கப்பான்னு கேட்டேன். அவரும் அவருக்கு பிடித்த பாடலை அவர் குரலில் கேட்டவுடன், அந்த பாடல் வந்தவுடன் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் பூரித்து போனாருங்க ஐயா. பழைய பாடல் போட்டிருக்கீங்க? ஆமாங்க ஐயா. நீங்க எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி அவரும் எம்ஜிஆர் ரசிகரா இருந்தாருங்க ஐயா. அப்படிங்களா? ஆமாங்க. அவர் இளம் வயது காலத்தில் திரையரங்கிற்கு சென்று ஓடி ஓடி பார்த்தது எல்லாம் இன்று கண் முன்னே வந்தது என்று, கைக்குள்ளே நின்றது என்று திகைத்து போனாருங்க ஐயா. எங்க அப்பா. சொல்லுங்க. அப்புறம் இது பாட்டுக்கும் படத்துக்கும் மட்டும் நினைச்சிடாதீங்க, படிப்புக்கு எப்படி உதவியா இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப கூட நீங்க ஒரு மாணவனா மாறலாங்க ஐயா. நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லுங்க, அறிவியலா இல்ல ஆன்மீகமா யோகாவா, என்ன படிக்கணும்னு சொல்லுங்க ஐயா. அன்று உங்கள் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருந்தார், இன்று இந்த செல்போனில் 1000 ஆசிரியர்கள் உள்ளாருங்க ஐயா. அதுலயே எல்லா ஆசிரியரும் உள்ள இருக்காங்க. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. கல்விசார் ஆராய்ச்சி நிறுவனமாகத்தான் இப்ப ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு முக்கிய செயலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வடிவமைக்கப்பட்ட கல்வி பயணத்திற்கு ஒரு புதிய பாதையையும் மன உறுதியையும் அளித்துக் கொண்டிருக்கிறதுங்க ஐயா. மேலும் செவித்திறன் குறைபாடு இருக்கிறவங்க, பார்வைத்திறன் குறைபாடு இருக்கிறவங்க, வெவ்வேறு மொழி பேசுறவங்க எல்லாரும் ரொம்ப நம்பகத்தன்மையில நம்ம கல்வி கத்துக்க முடியும்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த செயலியே பல உன்னத நோக்கத்துக்காகவும் ஆக்கத்திற்காகவும் மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க ஐயா. படைப்பாற்றலுக்கு எல்லை இருக்காங்க ஐயா, படைப்பாற்றலுக்கு என்றுமே எல்லை இல்லை. அதை தேடி கண்டு கொண்டேன், நல்ல தேடலில் ஆற்றல் அறிவையும் தேடி கண்டு கொண்டேன். இப்போ அந்த எதிரணியில் இருக்கிற மேடம் சூரியபிரியா மேடம் எங்க அணியில சேர்ந்துட்டாங்கிறதுல அவங்களுடைய ஒரு பாடல்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேங்க ஐயா. எப்படி? அதான் அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகணும்னு சொன்னாங்க இல்லைங்க ஐயா, அதில் இருந்துதாங்க ஐயா. அப்துல் கலாம் கனவே என்னங்க ஐயா, சிறந்த வல்லரசு நாடாகணும், வளர்ந்த நாடாகணும் அப்படிங்கிறது தான். இப்ப உலக அறிவும் தொழில்நுட்ப அறிவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிறந்த வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் மாற முடியுங்க ஐயா. இல்லைன்னா எத்தனை தலைமுறை மாறினாலும் நம்ம செயலில் காட்ட முடியாதுங்க ஐயா. இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது, நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் மனசார நம்புறேன். நான் ஒத்துக்கணுமா? அவங்க ஒத்துக்கணுமே. அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு இன்னும் நாங்க கடைசியா எங்க அணியில இன்னும் ஒருத்தர் இருக்காருங்க ஐயா, சண்முக சுந்தரம். கண்டிப்பா கடைசியில அவங்க ஒத்துக்குவாங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு போகணும்னா ஒரு வண்டி இருந்தாலும் பத்தாது. அது என்னன்னு சொல்றேன்னு கேளுங்க. ரேடியோ, காலண்டர், கால்குலேட்டர், தொலைக்காட்சி, ஆல்பம், புக்கு எல்லாமே தனித்தனியா எடுத்துட்டு போனாலும் ஒரு வண்டி கூட பத்தாதுங்க ஐயா. அத்தனையும் கைக்குள்ள, இந்த கைபேசி கைக்குள்ளே அடக்கி உள்ளதுங்க ஐயா. அதுக்குள்ளே இருக்கு. ஆமாங்க ஐயா. சமுதாய சீர்கேடெல்லாம் இல்லைங்க ஐயா, சமுதாயத்தை சீர்படுத்தணும்னு அன்றே ராஜராஜ சோழன் கல்வெட்டில் பதித்து சென்றுள்ளாருங்க ஐயா. அவர் 1000 பேர் வச்சு பதித்து சென்றதை இன்று 100,000 பேர் இப்ப கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அக்காலத்தில் கல்வெட்டு போன்று இக்காலத்தில் சொல்வெட்டில் பதிவு செய்து விடலாம்ங்க ஐயா. இப்ப அந்த 1,00,000 திருமுறையில நமக்கு 8,000 மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு அவர் கண்ணீர் விட்டார். அப்போது அசரீர் கேட்டது, இது போதும் நம்மளுடைய தலைமுறையை காப்பாற்ற அப்படி என்று. இப்ப இந்தியாவில் மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலையும் சிகாகோ, சிங்கப்பூர்னு நம்மளுடைய திருமுறையின் திருப்புகளும் பாடிட்டு இருக்காங்க ஐயா. இங்க கடைசியில் உட்கார்ந்துருக்காங்களே, பார்த்தா திருமுறை பாடுறவர் மாதிரி இருக்காருங்களே. அவங்க அன்னைக்கு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க ஐயா, தினம் ஒரு திருமுறையும் தினம் ஒரு திருப்புகளையும் பாட சொல்லி. அதுவே இந்த யூடியூப் செயலியில இருக்குதுங்க ஐயா. நல்ல அறிவுரையில கேளுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க ஐயா. நேத்து நடந்த ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு உங்களால கண் முன்னாடி கொண்டு வர முடியுமாங்க ஐயா? எப்படியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே மறந்துடுறோம். அதாங்க ஐயா, முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப நடக்கிற நிகழ்வு நீங்க இப்பவே பாக்குறீங்கல்ல? ஆமா ஆமா. அதாங்க ஐயா, முடியாதை முடித்து காட்டும் கைபேசி என்றும் சீர்படுத்துகிறதேங்க ஐயா. அப்புறம் நாரதர் கழகம் என்றும் நன்மையிலேயே முடியுங்க ஐயா, தீமையில முடியாது. அதுக்காக ஒரு சொல் படிநிலை நம்ம நாங்க உருவாக்கி இருக்கிறோங்க ஐயா. யாரு நாரதர்னு சொல்றீங்க ஐயா?
கலகம் செய்பவரே நாரதருங்க ஐயா. இந்த கலகத்தை உருவாக்கியவர் தாங்களே என்று நான் நினைக்கிறேன். இந்த சொல் படிநிலைங்க ஐயா ரொம்ப கூன் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அந்த கூனை நிமித்தருக்கு எங்களுக்கு இப்ப இந்த சொல் செல் மூலமாவே ஒரு சொல் படிநிலை இருக்குதுங்க ஐயா. செல் என்றாலே அதில் நெல் பெல் வெல் என்ற பொருளும் பதிந்துள்ளதல்லவாங்க ஐயா. இந்த செல்போனை தவறான கோணத்திலையும் பல சூழ்நிலைகள் காரணமா வேற கோணத்துல பாக்குறவங்களுக்கு மத்தியில நாங்க ஒரு நேர்கோட்டு பார்வையில செங்கோணத்துல ரைட் ஆங்கிள் பாத்துருக்காங்க ஐயா. அப்படியே நம்ம அதனால குறுங்கோணத்தை நம்ம கொஞ்சம் மீட்டணும் இல்லைங்களா, கூன் கொஞ்சம் நம்ம நேர்படுத்தணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் கீழே இருந்து மேல வருவாங்க ஐயா. உன்னை வெல் அதுதான் உண்மையான வெற்றி. உன்னை வெல் என்பது என்னங்க ஐயா? தீயவை ஒழிப்பது, நல்லவை தேடுவது. உன்னை வென்றாலே உலகை வெல்ல முடியும். உன்னை வெல் உலகை வெல்ல பெல் என்கிற அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் விதைத்த நல்ல நெல் தான் இந்த செல் என்ற நம்பிக்கையுடன் நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கு என் கடமையை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையாக சொன்னாங்க ஐயா. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போது இவர் வர்றாரு, அடுத்து நம்ம கம்பி கட்டுறவர், நம்ம கணேசன். கம்பி சுற்றிக்கிட்டு இருக்கார் அவர் தினமும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபர என போதும் சிவகிரி அருள்மிகு வேலாயுத சுவாமியை வணங்கி கைபேசி சீரழிக்கிறது என்று என்னுடைய வாதத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். கம்முன்னு இருந்த ஜனங்களை ஜம்முன்னு ஆக்கினது இந்த செல்போன் தான் நம்ம அக்கா சொன்னாங்க. எந்த அக்கா? நம்ம தேவிகலா அக்கா சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாது, மனசாட்சியெல்லாம் பேசிட்டு போய்க்கிறாங்க. ஐயா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு பொட்டாட்ட ஒழுங்கா வண்டி ஓடி போயிட்டு இருந்தான். என்னைக்கு இந்த செல்போன் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஐயா இந்த 7:30. செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓடிக்கிட்டு போய் கீழே அவ விழுகிறதும் இல்லாம இதே வரவனை விழ வைக்கிறான். நடுவரவர்களே, இன்றைய காலகட்டத்தில் 50% பெரும்பாலான சாலை விபத்துகளுக்கு மிக முக்கிய காரணம் கைபேசியை பயன்படுத்தி கொண்டே வாகனத்தை ஓட்டுவதால் ஏற்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. புள்ளி விவரமே இருக்கு. ஆமாங்க ஐயா. ஐயா உங்களுடைய கைபேசி எண்ணை தவிர உங்களுடைய மனைவியினுடைய எண்ணையோ மகனுடைய எண்ணையோ உங்களால் நினைவில் வைத்து கூற முடியுமா? அது சொல்ல பார்த்து சொல்ல முடியும். கைபேசி இல்லாத காலத்தில் தரைவழி இணைப்பு என்று சொல்லக்கூடிய லேண்ட்லைன் போன் ஒன்று வீட்டில் இருந்தபோது உங்களுடைய முக்கியமான உறவினர்களுடைய எண்களையும் முக்கியமான அரசு அலுவலக எண்களையும் நினைவில் வைத்திருந்தீர்கள், உண்மைதானே? உண்மை உண்மை. ஐயா தொலை தூரத்தில் உள்ள உறவினர் ஒருவர் வீட்டில் உள்ள லேண்ட்லைன் போனுக்கு போன் செய்தால் குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி என எல்லாருமே அந்த ஒரே போன்ல செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். அவ்வாறு பேசும்போது ஒரு பணிவு இருந்தது, சுய கட்டுப்பாடு இருந்தது, தன்னடக்கம் இருந்தது, குடும்ப ஒற்றுமை இருந்தது. ஆமாங்க ஐயா. ஆனா இன்னைக்கு அப்படிங்களா? குடும்பத்துல 4 பேர் இருந்தானா 4 பேர்த்துக்கு 4 போனு. ஒவ்வொருடைய போன் விலை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரைக்கும். இதுல பையனுக்கோ பொண்ணுக்கோ போன் வந்துன்னு வச்சுக்கோங்க, போனை தூக்கிட்டு ஒன்னா மொட்டை மாடி கூடி போயிடுறான், இல்லைன்னா வீதிக்கு வந்துடுறான். அதேனால என்ன பேசுறான்னே தெரிய மாட்டேங்குது. காதல் ஒன்று செவுட்டு மிஷன் மாதிரி மாட்டிக்கிறான், விடிய விடிய பேசிட்டு இருக்கிறான். நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் கல்லூரி செல்கின்ற எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கைபேசியை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவதை விட கெட்ட விஷயங்களுக்காகவே பயன்படுத்துகிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஐயா வடகத்தை காய் போடுறப்போ நாம காக்காய் விரட்டுறோம், ஆனா அதே காக்காய இறந்தவர்களுக்கு படையல் போடும்போது விரும்பி கூப்பிடுறோம். இன்னைக்கு எங்கேயாச்சும் காக்கா கூடத்தை பார்க்க முடியுதுங்களா? எங்க அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்கு. ஆமாங்க ஐயா. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பறவை இனங்கள் அழிந்து வருவதற்கு மிக முக்கிய காரணம்
கைபேசியை பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட உயர் மின்னழுத்த டவர் என்பதே அதிலிருந்து வெளிவருகின்ற அதிக திறன் கொண்ட கதிர்வீச்சினால் பெரும்பாலான பறவை இனங்கள் அழிந்து வருவதும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஐயா, உங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்குங்களா? வயசை மட்டும் கேட்காதீங்க. சரிங்க ஐயா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு குறைந்தது ஒரு 10 திருமணங்களையாவது நடத்தியிருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். கைபேசி இல்லாத காலத்தில் உங்களால் நடத்தி வைக்கப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இன்றும் நீடித்து நிற்கிறது. ஆனால் கைபேசி வந்த பிறகு இன்றைய காலத்தில் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணங்கள் கூட பாதியிலேயே நின்று விடுகிறது. அதையும் மீறி நடந்தால் 10ல் 5 திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது என்பதும் ஆய்வில் வந்த தகவல். எப்படி சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்குது கைபேசியுடைய நிலைமை. ஓ, கைபேசினால இதெல்லாம் நடக்குதுங்கன்றீங்க? ஆமாங்க ஐயா. ஐயா, நம்ம அக்கா சொன்னாங்க, குமுதக்காவும் அமுதக்காவும் யூடியூப்பை பார்த்து ரசமலா செஞ்சாங்க, பிசிமலா பார்த்து செஞ்சாங்க, பாதுஷா செஞ்சாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாயில என்ன ஏதோ பேசணுங்கிறதுக்காக வந்து பேசுறாங்க. அவங்க சொன்னதுல ஏதோ 2 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னவோ செஞ்சான்னு சொன்னாங்கல்லங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்னவோ பலகாரமெல்லாம் சொன்னாங்க. ஒரு மீன் குழம்பு வச்சிருந்து சொன்னா கூட நம்பலாம், ஒரு வத்தல் குழம்பு வச்சுன்னு சொன்னா கூட நம்பலாம். அதெல்லாம் பிசிமலா பார்த்து ரசமலா சொல்லுங்க ஐயா. யூடியூப்பை பார்த்து ஒரு 2 பேர்த்துக்கு சமையல் செய்யலாம். இங்கே குமுதக்கா ஒரு 2000 பேர்த்துக்கு சமையல் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா முடியுமா? ஐயா, சமையல் என்பது ஒரு கலை. போதிய அனுபவம் இருந்தால் மட்டுமே அந்த சமையலை கூட சுவையாகவும் திறம்படவும் செய்ய முடியும் என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம்மா, சும்மா யூடியூப்பை பார்த்து குமுதக்கா ஏரோப்ளைன் ஓடுறன்னு கூட சொல்லுவாங்க, நாங்க நம்ப முடியுமா? ஐயா, அதாவது அம்பியக்கா சொன்னாங்க, யூடியூப்பை பார்த்து ட்ரெஸ்ஸை 10 நிமிஷம் ஆர்டர் போடுறேன்னு சொன்னாங்க. ஐயா, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் ஏதோ அமீர்தான்ஜனா அமேசான வாயில கூட நுழைய மாட்டேங்குது. அமேசான்ல ஒரு பேண்ட் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தான். பார்த்தா முட்டிக்கிட்ட 2 சைடு கிழிஞ்சிருந்து. ஏன்டா கிழிஞ்சிருதுன்னு கேட்டேன். பேசன் அப்படின்னா நம்ம ஊர்ல பிச்சைக்காரனு பைத்தியக்காரன் தாண்டா கிழிஞ்ச வேண்ட போடுவான், நீ ஏன்டா கிழிஞ்ச வேண்ட போடுறேன்னு நினைச்ச. நடுவர் அவர்களே, கைபேசி வராத காலத்தில் களவெட்ட போற பெண்களாக இருந்தாலும் சரி, கார வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கெல்லாம் மாடனுடைய எது என்பது உங்களுக்கு தெரியுமா? எது? தொளதொளன் என்று இருக்கின்ற எங்க அப்பாக்களுடைய சரட்டு என்பதை நடுவர்களே, இதை போட்டு அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்று. அந்த காலத்தில் அதுதான் மாடர்ன் ட்ரெஸ். ஆமாங்க ஐயா. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறி எனது உரையை முடிக்கிறேன். ஐயா, போன வார செவ்வாய்க்கிழமை நம்ம வேலாய் சாமி கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் சாமி கும்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சகர் பகவான் முருகனுக்கு அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். கருவறை முன்பு திரை போடப்பட்டிருந்தது. அர்ச்சகர் பகவான் முருகனுக்கு அலங்காரம் முடித்த பின்பு தீபாதாரணை காட்டும் சமயத்தில் திரை விளக்கப்படுகிறது. அங்கிருந்தவர்களில் பாதி பேர் தான் சாமி கும்பிட்டாங்க. மிச்ச பாதி பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க செல்போன்ல. ஐயா, எப்படிங்க ஐயா அவர்களிடத்தில் பக்தி இருக்கும், ஆன்மீகம் இருக்கும்? கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். செல்போன் தான் இருக்குது கையில். அதனால்தான் பழனி, திருச்செந்தூர், திருப்பதி இப்படி முக்கியமான புனித ஸ்தலங்களில் எல்லாம் கைபேசி பயன்படுத்துவதை அரசாங்கமே தடை விதித்திருக்கிறது. இப்படி அரசாங்கம் தடை விதித்த ஒரு பொருளுக்கு இங்க 5 பேர் மல்லுக்கட்டி நிற்கிறாங்க. நடுவர் அவர்களே, கைபேசி சீர்படுத்துகிறது என்பதை விட சீரழிக்கிறது என்று நல்லதொரு தீர்ப்பினை தருமாறு கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக சொன்னார் ஐயா, ரொம்ப அற்புதமாக பேசிட்டார். இதை மறுத்து பேசுறதுக்கு இப்போ எஸ்ஆர் சண்முக சுந்தரம் அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார். பேசுங்க. இதுக்கு ஒரு விட பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப அப்பாவிங்க. கைபேசி செல்லுனாவே பிடிக்காதுங்க. ஆனால் எங்கள் அணியில் இருக்கிறவங்கெல்லாம் 24 மணி நேரத்துக்கு செல்லு வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் சொல்கிறேங்க. ஆனால் அதுக்கு முன்னால் உங்களை ஒரு பிரச்சனையை மட்டும் உங்களுடைய
குற்றச்சாட்டை சொல்லிட்டு வந்துடுறேன். அது தீர்ப்பு எப்படி கொடுக்குறது கொடுத்துக்குங்க. இந்த சீரழிக்குதுன்னு இப்போ ஒப்பேரி வச்சுட்டு போனாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தர் கையிலுமே எத்தனாயிரம் செல்போன் வச்சுருக்கான்னு போட்டு பாருங்க. சொல்லுங்க. எங்களை குற்றச்சாட்டு சொல்றதுக்காக 5 பேர் கங்கணம் கட்டி வந்திருக்கிறீங்க. சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தர் கூட கொண்டாடல. எல்லா பின்னாலையும் மறைச்சு வச்சிருக்கிறோம். எல்லா பின்னாலையும் மறைச்சு வச்சிருக்கிறோம். யாராச்சும் சொந்த காசுல சூனியம் வச்சுக்குவாங்களா? இந்த செல்லு வந்து சீரழிக்குன்னு சொன்னா இந்த செல்லு எதுக்கு கையில் வச்சிருக்கிறோம்? எதுக்கு கையில் வச்சிருக்கீங்க? 5000 10,000 எல்லாம் போய் இப்போ 50,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து கதை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் கம்பி கட்டுறவருக்கு கதை கட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நடுவர் அவர்களே, இந்த கம்பி கட்டுறவர் எத்தனை வச்சிருக்காரு கேளுங்க. அவர் 2-3 போன் வச்சிருக்காரு. செல்லு நான் கேட்டது செல்லு. இவர்கிட்ட ஒன்று, இவர் வீட்டுக்கார மாட்ட ஒன்று, இவர் பையன்கிட்ட ஒன்று, இவர் பிள்ளைகிட்ட ஒன்று. 4 போன். இந்த சீரழியறதுக்கு எதுக்கு 50,000 போட்டு செல்லு வாங்கி கொடுக்குறீங்க? தவறு. இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட பரப்பாதீங்க. இல்லை பைத்துக்கு எல்லாத்து கையிலையும் செல்லு இருக்கு. எல்லாத்து கையிலையும் செல்லு இருக்கு. இந்த பள்ளி மாணவர்கள் செல்லு இருக்கு. எதுக்காக வச்சுக்கிறாங்க? சீரழிஞ்சு வரக்கா? செல்லு இல்லாதவங்க யாருமே இல்லையாப்பா. செல்லு இல்லைன்னா இங்கே செல்லு வேலை செய்யாது. ஒரு நாளைக்கு டவர் இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு வச்சுங்க, எல்லாம் பைத்தியம் முடிச்சு தெளிவா. ஏன்னா இந்த அன்னைக்கு அந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து பழகிட்டோம். நம்மோட ஒன்றி வந்துட்டோம். நம்ம உறவுகளோட ஒன்றி இருக்கிறது. 6ஆம் அறிவை கண்டுபிடித்த நமக்கு படைத்த இறைவன் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 7ஆம் அறிவையும் படித்து வச்சிருக்கிறோம். அதுதான் இந்த செல்போன். இது இல்லைன்னா எந்த உலகமும் இயங்காது. அதைத்தான் சொல்கிறேன். உலகத்தின் அறிவியல் எல்லாம் இந்த செல்போனில் காற்றை கைது செய்து அடைத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம்மிடம். எதற்காக? உலகத்தில் உள்ள அத்தனை செய்திகளையும் தகவல்களையும் நம் கண் முன்னே பார்ப்பதற்கான அரிய வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அழிஞ்சு போறதுக்கல்ல, சீரழி இருக்கல்ல. இன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியா காஷ்மீர் எல்லையிலே பாகிஸ்தானோட இந்தியா எல்லையிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமது உறவுகள் எல்லாம் வெளிநாடுகளே இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது அச்சத்தோடு நாம் இருந்தாலும் நம்முடைய செல்போனில் காட்டுறாங்க. நேரடியாக பார்த்துக்குங்க, நாங்கள் இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. செல்போன்லேயே காட்டுறாங்க. உலகமே பார்த்துட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம கையில் உள்ளங்கையில் உலகம் இருக்குதுயா. இதை நல்ல முறையில் பயன்படுத்திங்கய்யா. உலகம் உங்கள் கையில் ஏன் சொல்கிறோம்னா, இந்த உலகத்தை படைச்ச அத்தனை செய்தி நீங்கள் உலகத்தை எல்லாம் போய் சுத்த வேண்டாம். இந்த முருகர் பாரு இவங்களோட தான் மகங்கடிச்சாருக்கு மயில் ஏறி உலகம் பூரா சுத்தினாரா. எங்கடி பிள்ளையார் மாதிரிங்க அப்பா அம்மாவை சுற்றி வாங்கி வாங்கிட்டாரு. இது அறிவுக்கு வேலை. இவங்களுக்கு இருக்கு, அது வேண்டாம். நம்ம எதுக்கு அதுக்கு இருக்குது இல்லையா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறது பேசுவோம். உங்கள் அறிவு மட்டும் உங்ககிட்ட இருக்குங்க இல்லையா? இங்கிட்ட இருக்கிறது சொல்கிறோம். இல்லை அறிவுக்கு வேலைன்னு சொன்னீங்களே, அதனால சொன்னேன். ஆமாங்க, உலகம் பூரா சுற்றுனாங்க அந்த மாங்காயை வாங்குறதுக்கு. எங்கே அடிக்கிறது அப்படி அம்மா சுற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரைட். இதுக்கு பேர் தான் எனக்கு அறிவுங்கிறது நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு இவங்களெல்லாம் பேசிட்டு போனாங்கல்ல, இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் இருக்குது தெரியுங்களா? படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்து கையிலும் செல்லு இருக்குது. எல்லாத்துக்கும் செல்லு இருக்கு. அவங்களாம் சீரழிஞ்சு உரங்க வாங்கி கொடுத்துக்கிறோம். எதுக்கு? நல்லவங்களை கற்றுக்கொள்ளுங்கள், உலக அறிவை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்காக வாங்கி கொடுத்தா சீரழிவு வந்து மூக்க சிந்திட்டு போயிருக்கிறாங்க. இது ஏற்புடையதல்ல என்று தான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். ரைட்டு. மதுரை கண்ணகி மதுரையை எரித்தாள் என்று சொன்னால் பாண்டியன் சொன்ன தவறான தீர்ப்பால் மதுரை எரிந்தது. இங்க இருக்கிற செல்போன் டவரெல்லாம் எரிக்க வச்சிடாதீங்க தவறான தீர்ப்பு சொல்லி. ஐயோ, நம்ம மேலேயும் கை வைக்கிறீங்களே. ஏன்னு சொன்னா இன்னைக்கு கோயில் இல்லாத ஊரை கூட பார்த்துடலாம், இந்த செல்போன் டவர் இல்லாத ஊரை பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி அடைந்த விஞ்ஞானத்தை நாம் அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் அழிவு இருக்கும். இவர்கள் சொல்லிய கருத்துக்களை நாங்களும் கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் பண்ண தப்பு, இதெல்லாம் ஆகாது, டைட் பண்ணிடுவோம். இந்த கையில் உலகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த விரலை எதுக்கு படித்தா உங்கள் கண்ணை குத்துறக்கா? இதா அடிச்சிங்கன்னா போதும், மாறிக்கும். தவறான தகவல் வந்ததுன்னா மாறிக்கும். நல்ல தகவலை சேகரித்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சமையல் பண்ணுறத பற்றி சொன்னாங்க. ஏங்க இந்த காலத்தில் எந்த அப்பா அம்மாவாவது பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறோமா? சொல்லுங்க, இந்த மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாருக்காவது சமையல் பண்ண தெரியுமா? எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? அம்மா பண்ணி கொடுக்குறாங்க.
தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் சாப்பிட்றோம். அதே நாம் பருவமடைந்து ஒரு திருமண வீட்டுக்கு போகிற போது திடீர்னு சமையல் கற்றுக்க முடியாதுங்க. அதை கற்றுக் கொடுக்குறது தான் இது அப்பா அம்மாவை அனுப்புகிறாங்க, கூட கொடுக்குறாங்க. இந்த செல்லை பார்த்து நல்ல முறையில் சமையல் பண்ணிக்காயாங்க. அறிவுலையோ சமையல் பண்ணிக்கிற நல்லா செய்கிறாங்க. அது இல்லாதவங்களுக்கெல்லாம் நாம் சொல்ல முடியாது, ஆளை போட்டு தான் செஞ்சுக்கணும். அது இன்னொன்று சொன்னார், இந்த செல்ஃபோன் வந்தனால எல்லாம் கண்ணாடி ஓட்டுக்கிறாங்க. ஏங்க காந்தி தாத்தா என்ன கண்ணாடி ஓட்டுனாரா? எந்த செல்லை பார்த்து காந்தி கண்ணாடி ஓட்டார்? இந்த கண்ணாடி ஓட்டுறதுல குருடுறா? இந்த கண்ணாடி கழட்டி வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது நினைக்காதீங்க, அழகுக்காக போட்டிருக்காங்க. எல்லாம் தெரியும். யார் யாரும் எங்க உட்காந்து இருக்கிறாங்க, தலைவர் கண்ணாடி ஓட்டு உட்காந்துக்கிறாரு, எல்லாம் தெரியும். இது ஏன் போடுறோம்னா கருத்து குருடர்களை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக. எதை வேணாலும் பேசிட்டு போயிருங்க. ஜனங்க கை தட்டுவா நினைக்கிறீங்களா? கை தட்டு மழை வேலை பார்த்துட்டு போயாலும். இன்னைக்கு செல்லுலாம் இயங்க முடியாதுங்க. இந்த செல்லு அவ்வளவு அத்தியாயம். ஒன்று குறிப்பாக சொல்கிறேங்க, இந்த செல்லு வந்து இன்னைக்கு இறைவனுடைய கருவறை வரைக்கும் வந்துருச்சுங்க. எப்படி கேட்குறீங்களா? கும்பகோணத்தில் திருப்பட்டூர் ஒரு ஊர் இருக்குங்க, பிரம்மா கோயில். அந்த கோயிலில் புதுக்கணக்கு தொடங்குறனால எல்லா கம்பெனிக்காரரும் கொண்டு பயில வச்சிருவா சாமி கும்பிட்றதுக்கு. புதிதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், அந்த பத்திரத்தை கொண்டு சாமி முன்னால் வச்சுக்குவோம். இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுங்களா? செல்ஃபோனை கொண்டு வச்சுருக்கிறான். என்ன காரணம் தெரியுங்களா? அத்தனை விவரங்களும் செல்ஃபோனுக்குள் இருக்குது. 10 பேப்பரில் இல்லை, இந்த செல்ஃபோன் இருக்குது. வச்சு சாமிகிட்ட அபிஷேகம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துகிட்டு வரான். அந்த அளவுக்கு இன்றைக்கு செல்ஃபோன் பயன்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, வந்துருச்சு. இன்னும் நவீன விஞ்ஞானங்கள் நமக்கு பல கற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறது. எதிரணியினர்கள் இதை பற்றி தெரியாதுன்னு நினச்சிக்கிற அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் அணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் சீரழிச்சில்லை அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. நல்லவை நிறையா குவிந்து கிடைக்கிற இந்த செல்லிலை அதை பயன்படுத்துவதற்கு ஏமா எல்லாம் பார்த்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி கொடுங்க, தினம் 1 மணி நேரம். ஆகையினாலே இந்த பட்டிமன்ற தீர்ப்பானது வளர்ந்து வருகின்ற விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலே நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும். இந்த பழமைவாதத்தை கேட்டு மக்கள் மனதில் ஒரு எழுச்சியை உருவாக்குவதில் ஒரு பயத்தை உருவாக்கி விட்டார்கள். அதை தெளிவுபடுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொன்னார் ஐயா. இந்த செல்ஃபோன் மூலமாக நம்ம என்னப்போ இந்த செல்ஃபோன் மூலமாக இந்த கூகுளில் இதில் போய் ஸ்டோரில் போனோம்னா இப்போ நம்ம சிவகிரி எஃப்எம்னுடைய அத்தனை விஷயங்களும் நம்ம கற்றுக்கலாம். அதை நீங்கள் சொல்லும்போது நான் என் மனசில் அது தோணுச்சு. சரி, இதை அடுத்து மறுத்து பேச வருகிறார் நம்ம இரும்பை கரும்பாக்கும் இனிய நகைச்சுவையாளர் பூபதி அவர்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொல்லை வேதமாக கொண்டு அமர்ந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் எஸ்கே சதாசிவம் ஐயா அவர்களுக்கும் இது மாதிரி யாருமே சொன்னதில்லை. நீங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அவையோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க ஐயா. கடங்கார காலையில பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ, இந்த செல்ல தேய்ச்சி வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கிறானே. பொண்டாட்டியை காணானா கூட கவலைப்பட மாட்டேங்கிறான், இந்த செல்ல காணானா அவன் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ 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 எங்க வச்ச ரெங்குறான்னு பறக்கிறானுங்க ஐயா. நான் 8வது படிக்கையில ஒரு செல் உயிரினம் அமீபா அப்படின்னு படிச்சிருக்கேன். இப்போ ஒரு செல் உயிரினம்னா மனுஷன் தான் ஆகி போச்சு. எப்படின்னு கேளுங்க. தூங்கையில ஒரு செல்லு, படுக்கையில ஒரு செல்லு, எல்லாமே இந்த செல்லு தானுங்க ஆகி போச்சுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற அம்மா போனை எடுத்தாங்கன்னா 3 மணி நேரத்துக்கு குறையில்லாம பேசுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 2.5 மணி நேரத்தோட முடிச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்காரு கேட்குறாரு, ஏண்டி போனை எடுத்தா 3 மணி நேரம் பேசுவேன், ஆச்சரியமா இருக்குது, இன்னைக்கு 2.5 மணி நேரத்தோட முடிச்சுக்கிட்ட அப்படின்னு. இல்லைங்க, ஏதோ ராங் நம்பர் அப்படிங்கிற. ராங் நம்பருக்கே இந்த அம்மா 3 மணி நேரம் பேசுதுங்க ஐயா. மாட்டு கழுத்துல பெல்லு, மனுஷன் கழுத்துல செல்லுன்னு ஆகி போச்சுங்க. ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த செல்லு இருந்திருந்தா ராமாயணமே இருந்திருக்காதுங்க ஐயா. ராமாயணமா? ஆமாங்க. எப்படின்னு கேளுங்க. அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா. அப்படி இல்லைங்க, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கி, அது அப்பங்கய்யா. இப்ப அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா, ஆளுக்கு ஒரு நோக்கியா வச்சு கொடுங்கோ.
பத்திரமா வச்சுக்குங்கோ, அப்பப்ப சார்ஜ் போர்டு வச்சுக்குங்கோ, போயிட்டு வாங்கன்னு சீதை சாப்பிட்டுட்டு இருப்பா. ராமன காட்டுக்கு தனியா செல்லோட தான் போயிருப்பா, சீதையோட போயிருக்க மாட்டான். அப்ப இந்த ராவணனும் தப்பிச்சிருப்பானுங்க ஐயா. ஓஹோ, நோக்கியா? ஆமாங்க ஐயா, நோக்கியாங்க. நீங்க வேணா 10 வருஷத்துக்குள்ள பாருங்க, டாக்டருக்கு தான் அருமையான பிஸ்னஸ். எப்படி? ஏன்னா எல்லாரும் 2-2 கிலோவில் கண்ணாடி போட்டு தான் சுத்த போறா. ஒருத்தருக்கு கண்ணு தெரிய போறது இல்லைங்க. டாக்டர்கிட்ட போறாங்க, டாக்டர் எனக்கு பார்க்கறதெல்லாம் 2-2 தெரியுதுங்க டாக்டர் அப்படிங்கிறா. டாக்டர் அதுக்கேப்ப 4 பேர் வந்துருக்கிறீங்க. ஓ, அவரு 4 போட வச்சுக்கிட்டு அவருக்கு 4 கண்ணா தெரியுதுங்க. ஒரு ஆள் 4 தெரியுது. ஆமாங்க. இந்த யூடியூப் மாதிரி மோசமான செயலி ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. எப்படின்னு கேளுங்க. சாராயம் காய்ச்சுவது எப்படி கேளுங்க, கேளுங்க வருங்க. கள்ள துப்பாக்கி தயாரிப்பது எப்படி? ஆமா, யூடியூப்ல இத்தனை சொன்னாங்க, நீங்க இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கேளுங்க ஐயா, இது வருங்க ஐயா. அணுகுண்டு தயாரிப்பது எப்படி கேளுங்க, வருங்க. அப்புறங்க இந்த வாட்ஸ்அப்னு சொல்றாங்கல்லங்க, வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. சாமி வடத்தை போட்டு இதை 1 மணி நேரத்துக்குள்ள 400 பேருக்கு அனுப்புங்க, நல்லது நடக்கு அப்படி. இல்லைன்னா குடும்பமே ரத்தம் கைக்கு தான் ஜாவீங்கிறேன். அதை கேட்டு நானும் 10 பேருக்கு அனுப்பிச்சினேன். என்னங்க ஐயா பண்றது, இப்படி பயமுறுத்துறாங்க ஐயா. ஐயா இப்போ இந்த கூகுள் மேப்ல சகோதரி சொன்னாங்க, நானும் கூகுள் மேப் போட்டு சிதம்பரம் வரைக்கும் போனேன். 100 கிலோமீட்டர் நேராக செல்க, இடதுபுறம் திரும்புக, வலதுபுறம் திரும்புக, இன்னும் 5 கிலோமீட்டர், இன்னும் 100 மீட்டர், நீங்கள் செல்லும் இடம் வந்து விட்டது அப்படின்னு. நானும் காரை விட்டு கீழே இறங்கி பார்த்தேன், சுடுகாடு தாங்க ஐயா வந்து தப்பு தப்பா காட்டுது. ஆமாங்க ஐயா. நம்ம சகோதரி தமிழருவி ஆனந்தி சொன்னாங்க, கொரோனா பீரியட்ல பசங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்தினோம், அப்போ இந்த செல்போன் இதே எங்களுக்கு மிக அருமையாக இருந்தது அப்படின்னாங்க. இவங்க நல்லா பாடம் நடத்துறதுக்கு பின்னாடி உட்காந்து 3 பேர் பின்னாடி டெஸ்கில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன். இப்போ செல்போன் ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சிருப்பான்னு நினச்சிங்களா? எங்கள் வீட்லேயே ஆன்லைன் கிளாஸ் நடந்து நான் கவனித்தேன். என் பையன் ஏப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு, அப்பா அந்த டீச்சர் அடிக்க சொல்ற போர் அடிக்குதுப்பா, அதனால மியூட் பண்ணிட்டு வந்துட்டுப்பா அப்படின்னா. நான் சத்தம் போட்டு போய் ஒழுங்கா போய் படுற முதல்ல அப்படின்னு. அவனும் போய் படிச்சான். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கதவை லேசா நீக்கி பார்த்து உட்காந்து கேம் விளையாண்டு இருக்கிறேன். ஏண்டா இப்பதானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள கேம் விளையாண்டு இருக்கிற அப்படின்னா. அப்பா பிடி பீடுப்பா அப்படிங்கிறா. என்னங்க ஐயா போன்ல கூட பிடி பீடு வச்சுக்கிறாங்க ஐயா. அப்புறம் நம்ம சகோதரி அம்பிகா கோபிநாத் சொன்னாங்க, ஆன்லைன் பர்ச்சேஸ்னு ஈரோடு இவங்க துணிக்கடைக்கு போயிருந்தாங்க. 300 ரூபா சீலைக்கு 3000 ரூபா பட்டு 3000 சீலையை புரட்டி எடுத்து 300 ரூபா சீலை எடுத்தாங்க. கடைக்கார மேலையும் கீழையும் பார்த்தான், ஏமா காசு கொண்டாந்துருக்கியா அப்படின்னா. ஜிபேங்க ஐயா அப்படின்னாரு. சரி அனுப்புங்க அப்படின்னா. அப்பங்கிற பார்த்து இன்டர்நெட் வேலை செய்யல. இந்த அம்மா திருன்னு முடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைக்கார எந்திரிச்சா. அப்போ நம்ம அக்கா தான் வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறங்க ஐயா இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கிறாங்களா இந்த அம்மாவை, அந்த அம்மாவை நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேங்க. முதல்ல ஆரம்பிக்கிறப்போ மனுநீதி சோழன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. முடிக்கையில நாரதர் கழகம் நன்மையிலே தான் முடியுங்கிறாங்க. இந்த அம்மா வன்மையாக கண்டிக்கிறேங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க. ஆமாம், உங்கள் நண்பர் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு 4 பேர் ஃபோன் சொன்னாங்களே. ஆமாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சம்சாரத்துக்கு ஃபோன் கேது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதை ஏங்க ஐயா கேட்குறீங்க? செல்போன் கேட்டான்னு செல்போன் கடைக்கு கூட்டிகிட்டு போய் 17,000 ரூபாய்க்கு செல்லையும் வாங்கி கொடுத்து, பக்கத்து கடையில் பால்கோவாவையும் வாங்கி கொடுத்து செல்லையும் வச்சுக்கிட்டா, பால்கோவாவையும் தின்னுக்கிட்டா. இன்னைக்கு எனக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. ஓ, அவங்க உங்கள் வீட்டுக்காரம்மா? ஆமாங்க ஐயா, என் வீட்டுக்காரு தாங்க ஐயா. ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வரும்போது, இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது வீட்டிலேயே அவங்களுக்கு எல்லாம் தாஜா கேது பண்ணி ஒரு கரெக்ட் பண்ணி கூடியிருக்கலாமல்ல? அப்படித்தாங்க ஐயா நானும் பண்ணேன். அங்கெல்லாம் மண்டையை ஆட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு எதிராக பேசிடாத, எனக்கு சாதகமா சொல்லு அப்படின்னு கோளாரா தாஜா பண்ணி கூட்டிட்டு வந்தங்க. இங்க வந்தோடனே அந்த ஆனந்தி அம்மா பேச்ச கேட்டுட்டு அப்படியே பெல்ட்டி அடிச்சுட்டாங்க.
கடைசியில் ஒன்று நிச்சயங்க ஐயா, ஆ வீடு வரை லேண்ட்லைன், ஆ வீதி வரை ஹேண்ட்போன், ஆ. காடு வரை செல்லு, ஆ. கடைசி வரை பில்லு. பில்லு. என்னையும் ஒருவனாக்கி இருங்கனல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. இப்போது 2 அணிகளையுமே 5 பேர் பேசி தங்களுடைய வாதங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இனி அலைபேசி சீர்படுத்துகிறது என்ற அணியிலே இருந்து அந்த அணியினுடைய தலைவி ஆனந்தி அவர்கள் நிறைவுரையாற்ற வருகிறார்கள். வாங்க ஆனந்தி, சுருக்கமாக சொல்லுங்கள். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேங்க ஐயா. சொல்லுங்க. அவையோருக்கு வணக்கம். ம். ஐயா, புறா தூது விட்டுருக்கீங்களா? எப்படி புறா மூலமா தூது விட்டுருக்கீங்களா? அந்த புறாவத்தை வறுத்து தின்னு போட்டாங்களாம்மா. அந்த 5 பேர் தானுங்க ஐயா. அவங்க செய்வாங்க ஐயா. புறாவை வறுத்து எப்படி கறி சமைக்கணும்னு எங்க செல்போன்ல பார்த்து நல்லா வறுத்து சாப்பிட்டுட்டு இங்க வந்து சீரழிக்குதுன்னு சொல்றாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு இவங்களை எல்லாம் புறா மூலமா தூதுட்டு வர வச்சிங்களோன்னு நினைச்சேன். அதே புறா தூது விட்டு புறாவை தான் வறுத்து தின்னு போட்டாங்கம்மா. அப்ப எப்படிங்க ஐயா செய்தி தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்குறாங்க? ஆமா, அதுதான் எனக்கு புரியலையே. ஐயா, அதுதாங்க எங்க கைபேசி ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, அது மூலமா தான் தெரிஞ்சு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்க கைபேசியே சீரழிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த விவாத மேடைன்னு ஒன்று போட்டாங்களே, அதில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க ஐயா. ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல் நானா, அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாம் அப்படிங்கிற கணக்கா இந்த 5 பேரும் அவங்க மனக்கண்ணுக்கு கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு கண்ணாடி ஓட்டு தெளிவா பாக்குற எங்களை பார்த்து கண்ணாடி ஓட்டுருக்குறோன்னு சொல்றாங்க. ஐயா, ஜோதிமணி அக்கா பேசும்போது சொன்னாங்க, நான் ஒரு கார் வாங்கினேன், அதுல சென்னையில போனேன், கூவத்துல போனேன்னு. எங்க கூகுள் இருக்குது இல்லைங்கய்யா, நாங்க கொடுக்க வேண்டிய தகவலை சரியான முறையில கொடுத்து சரியான இடத்துக்கு தான் போனேன். காஞ்சி கைலாசநாதரை அழகா நான் வணங்கி விட்டு வந்தேன். இந்த ஜோதிமணி அக்கா தப்பா போட்டு அந்த அக்கா போய் கூவத்துல விழுந்துட்டு நான் விழுந்தேன்னு இங்க வந்து கட்டுக்கதை கட்டுறாங்க. ஆமாங்க ஐயா. அவர் கம்பி கட்டுறாரு, இந்த அம்மா கட்டுக்கதை கட்டுது. ஆமாங்க ஐயா. ஐயா, சைபர் கிரைம் 60,000 பேரு அப்படின்னு கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து சொன்னாங்களே, இன்னைக்கு நாமெல்லாம் போன் பண்ணா முதல்ல நம்ம காதுல ஒலிக்கிறது என்னங்க ஐயா? காதுல என்னமா ஒலிக்குது? உங்களுக்கு தெரியாதாங்க ஐயா? இல்லையே ஐயா, எல்லாரோட செல்போன்லயும் இன்னைக்கு அதுதாங்க ஐயா ஒலிச்சிட்டு இருக்குது. சொல்லுங்க நல்லா. ஸ்பேம் ஐடி, காலர் ஐடி, இந்த தெரியாத எண்கள் எல்லாம் வந்ததுன்னா அட்டன் பண்ணாதீங்க, ஓடிபி கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, கிரைம் பிரான்ச்ல இருந்து சொல்றாங்க. அதுதாங்க ஐயா சைபர் கிரைம். ரைட், சைபர் கிரைம். அதுல இத்தனை பண மோசடி நடந்திருக்குதுன்னு சொன்ன கோமதி அக்கா, நம்ம போன் அடிச்சுனையும் கேட்கிற அந்த தகவலை உள்ள வாங்கிக்கலீங்க ஐயா. வாங்கி இருந்தா ஓடிபியும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பணத்தையும் மோசடி ஆயிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சம்மா, அதனால தான் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அடுத்ததுங்க ஐயா, நம்ம கணேசனை பேசும்போது சொல்றாரு, டைவர்ஸ் ஆகுது, விவாகரத்து ஆகுது, எல்லாம் இந்த போன்னாலன்னு. ஏங்க ஐயா, இந்த கைபேசி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி விவாகரத்து நடக்கவே இல்லையா? ஏதோ 1-2 நடந்து இப்போ அதிகமாக நடக்குங்கிறாரு ஐயா. இன்னைக்கு அதிகமாக நடந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றோம். அன்னைக்கெல்லாம் கேஸும் ஸ்டவ்வுமா வெடிச்சு பெண்கள் இறந்து போனாங்க ஐயா. ஆமாங்க ஆமாம். அன்னைக்கு இந்த வம்புல வாழ முடியாமல் பெரியவங்க சொல்லுவாங்க, அடுப்பில் வச்ச கொல்லி நீ என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க செல்போன் வந்துருச்சு. ஆமாங்க ஐயா. கம்பி கட்டுறாருன்னு சொன்னீங்க ஐயா. அவர் கம்பி கட்டலிங்க ஐயா, கம்பி நீட்டுறாரு நமக்கெல்லாம். நேத்து அவரோட பொண்ணு ரிசல்ட்டை போன்ல தான் ஐயா பார்த்தாரு. ஏப்பா, போன்ல தானே பார்த்தீங்க? இன்னைக்கு வந்து அழிக்குதுன்னு சொன்னா என்னங்க ஐயா அர்த்தம்? ரிசல்ட் பார்த்துட்டு ஜம்குன்னு குதிக்கிறாரு, சந்தோஷத்துல துள்ளுனாரு, பார்த்தனேங்க ஐயா. இன்னைக்கு வந்து அழிக்குதுங்கிறாரு. எப்படி? செல்போன்ல இருக்கிற அத்தனை நல்லதையும் பயன்படுத்திட்டு சீரழிக்குதுன்னு வந்து தைரியமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க இருந்து வந்ததோ அந்த தைரியம். அப்புறம் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்கய்யா, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க, சரியான தீவிரவாதி. அவரா? ஆமாங்க ஐயா. பாருங்க, அவரோட தோற்றம் கூட தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மேல டர்பன் தான் இல்ல தீவிரவாதிங்கிற அடையாளத்துக்கு. ஆமா, அவரு என்ன சித்தர் அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட.
அதெல்லாம் வந்து அவர் தட்டி தட்டி கூப்பாடு போட்டு போட்டு சொன்னாரு, நீங்க நம்பிடாதீங்க. அதெல்லாம் உண்மையே இல்லை. தேவாரம் பாடினாரு, நான் நம்பிட்டேன். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற போலி வேஷங்க ஐயா. நான் ஏன் அவரை தீவிரவாதின்னு சொல்றேன்னா, நாங்க செல்போன்ல புதுசா உணவு வகைகளை எப்படி செய்யலான்னு பார்த்தோம், புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தோம். ஆனா அவரு போய் அணுகுண்டி எப்படி செய்யறது, துப்பாக்கி எப்படி செய்யறதுன்னு கெட்டதெல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இந்த கைபேசி சீரழிக்குதுன்னு வந்து சொல்லி உக்காந்துருக்காருங்க ஐயா. அப்ப அவர் தீவிரவாதி தானேங்க ஐயா? தீவிரமான தீவிரவாதிங்க ஐயா. அம்மா ஒரு மாட்ட வச்சிடாதீங்கம்மா, போல தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா. சொல்ல முடியாதுங்க ஐயா, பங்கு இருந்தாலும் இருக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லையம்மா. ஆளு வேற கொஞ்சம் பார்த்தா அப்படித்தான் இருக்கிறாங்க ஐயா. நாங்க விண்வெளிக்கு போய் விண்வெளியை ஆராய்ச்சி பண்றோம், அங்கேயே சோறு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கும் வந்து நீ நிலா ஓடிவான்னு பாட்டி வடை சுட்ட கதையையும் காக்கா ஏமாந்த கதையும் சொல்லிட்டு இருந்தா பிள்ளைங்க எங்களை திருப்பி கேள்வி கேட்காதாங்க ஐயா. அதெல்லாம் பழைய கதையம்மா, பிள்ளைங்களே சொல்லு. ஓல்டு பேசுனேன், இதெல்லாம் மாத்தம்மா அப்படிங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, இதெல்லாம் அர்த்தமில்லாத பாட்டுனாங்க. அதுல நாங்க ஒரு தாய் பாசத்தையும் மதியாதார் தலைவாசல் மிதியாதுங்கிறதையும் அழகா சொல்லி கொடுத்துருக்குறோங்க ஐயா. அந்த பாட்டுலயா? ஆமாங்க ஐயா. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லையே, சொல்லுங்க. இத பாடுறேன் பாருங்க ஐயா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுடுச்சு, அம்மா வந்து அணைச்சதும் சிரிச்சிடுச்சு ஒரு குழந்தை சிரிக்குங்கய்யா. அம்மா இந்த பாட்டு அர்த்தம் புரியுதோ இல்லையோ, நீங்க ராகத்தோட பாடுனீங்க. நன்றிங்க ஐயா. ஐயா அதுல அந்த உருளைக்கிழங்கு போய் கத்திரிக்காய் கூடையில தூங்குச்சு. உருளைக்கிழங்கு வேற ரகம், கத்திரிக்காய் வேற ரகம். தெரியாம அந்த குட்டி குழந்தை அங்க போய் படுத்துருச்சு. அந்த கத்திரிக்காய் நீ ஏன் ரகம் இல்லன்னு எட்டி உதைச்சிருச்சு. இங்க அந்த இடத்துல கத்திரிக்காய் மதிக்கல, மதியாதார் தலைவாசல் நீ போகாதன்னு சொல்லி அம்மா உருளைக்கிழங்கு வந்து குட்டி உருளைக்கிழங்க கொஞ்சிச்சு, அந்த உருளைக்கிழங்க புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சிச்சுங்க ஐயா. இங்க தாய்ப்பாசமும் மதியாதார் தலைவாசல் மிதியாதங்கிறது எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கோ, இது அர்த்தமில்லாத பாட்டுன்னு தப்பா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. புரிஞ்சிக்காதவங்க என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்கம்மா. ஆமாங்க ஐயா. ஐயா எங்க வள்ளுவன் அன்னைக்கே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாருங்க ஐயா. சொல்லுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னு பொருள் தெரியுமாங்கய்யா? என்னம்மா எனக்கு என்னென்னமோ சொல்லிட்டு பொருள் தெரியுமான்னா நான் எப்படியம்மா கண்டுபிடிப்பேன் ஐயா? சொல்லுங்கம்மா. எங்க இந்த தாடிக்கார் மாதிரி எங்க தாடி வச்ச வள்ளுவர் ஐயா, ஞானி அவர். ஆனா இவரை போல இல்லைங்க ஐயா. யாதனின் நீங்கியான் நோதல் அப்படின்னா ஒரு பொருள்னால நமக்கு வந்து தீங்கு வருதுன்னா அதை நீக்கிருன்னு சொன்னாருங்க ஐயா. கேளுங்க ஐயா, நல்லா கேளுங்க. நீங்க அதுல தீங்கு இருக்குன்னு தெரிஞ்சு தப்பா யூஸ் பண்ணி சீரழிக்குதுன்னு ஏன் சொல்றீங்க? அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே மனிதர்களினுடைய வாழ்வையை முன்னேற்றுவதற்காக, அதை கண்டுபிடிச்ச உடனே அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த கைபேசிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெறிமுறையே வகுத்து வச்சிருக்காங்க. ஆமாங்க ஐயா. 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க அலைபேசியை காதுல வச்சு பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜை போட்டு பிளக்க குத்திக்கிட்டு அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாம அது இன்னொன்னு சொல்லியிருக்காங்கம்மா, இந்த தலைமாட்டில் வச்சு படுக்காதீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா கண்டுபிடிச்ச அமெரிக்காக்காரங்க கூட அதிகமா பயன்படுத்துறது இல்ல. இந்த 5 பேரும் எந்நேரம் பாரு கையில வச்சிட்டு இருக்காங்க ஐயா. எல்லாரும் பேசினாங்க, நானும் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திப்பாங்க போலன்னு நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா அத்தனையும் எங்க கைபேசியில சுட்டுட்டு வந்திருக்காங்க ஐயா. அதுல இந்த கம்பி கட்டால் இருக்காரு பாருங்க. ஆமாங்க. தலையாணி கடி 2 போன் வச்சிருக்காரு. ஆமாங்க ஐயா. அங்கிருந்து ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் வரும், இங்கிருந்து மோட்டர் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் வருதுங்களா பேசிட்டு இருந்தாரு அன்னைக்கு. ஆமாங்க. எதுக்கு தம்பி 2 போன்னு? அண்ணா 2 எனக்கு பத்தாது அப்படிங்கிறாரு ஐயா. அப்புறம் இந்த நோக்கியான்னு ஒன்று சொன்னாங்க இல்லைங்கய்யா, அந்த செல்போனு முடிவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நோக்கியா அதை மூடியே 10 வருஷம் ஆச்சு. அப்படி பாம்பளசா இருந்துகிட்டு முன்னேறாம புதியதை கத்துக்காம சீரழிக்குதுன்னு சொல்றதை என்னால ஏத்துக்க. சாம்சங் சொல்லுங்க, ஆப்பிள் சொல்லுங்க, என்னென்னமோ இருக்குல்ல. நோக்கியா பழைய நோக்கியாவை சொல்லிட்டு கிடக்குறீங்க.
அப்புறம் சூர்யா சொன்னாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க நடுத்தெருவில் நிக்கிறாங்கன்னு. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்தினவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமாங்க ஐயா? ஐயா அது பல பேர் இருக்கிறாங்க ஐயா. சொல்லிட்டே இருந்தேன்னா நமக்கு நேரம் போயிருங்க ஐயா. சரி விடுங்க ஐயா. இறுதியா ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி சொல்லுங்க முடிவுக்கு வந்துக்கிறேங்க ஐயா. அறிவியல் அற்புதத்தின் அடையாள சாட்சியே, அறிவியல் அற்புதத்தின் அடையாள சாட்சியே, இன்றைய உலகில் எங்கும் நீக்கமற இருக்கிறது உன் ஆட்சியே. செல்போனே, உன்னை போல் நல்லவர் உலகில் இல்லை, உன்னை போல் நல்லவர் உலகில் இல்லை. பல 100 மைல் கடந்து பிரிந்துள்ள உறவுகளை சேர்க்கின்றாய், மனிதாபிமானத்தை வளர்க்கின்றாய், மனிதாபிமானத்தை வளர்க்கின்றாய். வளர்கின்ற பிள்ளைகளை மேதைகள் ஆக்குகிறாய். உன்னை சரியாக பயன்படுத்தினால் உன்னை போல் நல்லவர் இந்த உலகில் இல்லை. என் இனிய கைபேசியே, உன்னை சரியாக பயன்படுத்தினால் உன்னை போல் நல்லவர் இந்த உலகில் இல்லை. அவ்வளவுதானம்மா? ஆமாங்க. சரி ஐயா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த அமிர்தமே நஞ்சாகும் போது அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதற்கு இழைச்சதில்லைங்க ஐயா. அதை சரியான முறையில் பயன்படுத்தி சீர்தூக்கி வாழ்வோம் என்று கூறி எங்கள் அணிக்கே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ அருவி கருத்துக்களை அவியாக கொட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இதை மறுத்து பேசுகிறதுக்கு நம்ம சீரழிக்கிறது அணியினுடைய தலைவி ஜோதிமணி முருகேசன் ஆசிரியர் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்ய வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நம்ம ஆனந்தி சொன்னாங்க பூமி வந்து கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு. அதை இப்போ செவ்வக வடிவமாக மாற்றிட்டாங்களா? ஆமாம், கோள வடிவத்தில் இருக்கிறது இப்போ செல்போன் வடிவத்தில் மாற்றிட்டாங்க. நாங்கள் இப்போ இங்கே பூமியோட சுழற்சியே நிறுத்திட்டாங்க ஐயா. எப்படின்னு கேளுங்க. சொல்லுங்க. பூமி கோள வடிவத்தில் இருந்தால் தான் அது சுழற்சி இருக்கும். இவங்க செவ்வக வடிவத்தில் கொண்டாந்ததுனால இவங்க கண்டிப்பாக பூமியோட சுழற்சியவே நிறுத்திட்டாங்க இந்த கைபேசினால. பூமி சுழற்சியை நிறுத்திட்டாங்க சொல்கிறீங்க? ஆமாங்க. அடுத்தது சொன்னாங்க ஐயா, நாங்கள் கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கல்வியை நாங்கள் மேம்படுத்தினோம் அப்படின்னாங்க. நானும் தான் ஆன்லைன் கிளாஸ் நடத்தினேன். எப்படின்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது கேட்போம், மேனகா ப்ரெசண்ட்டா அப்படின்னா மேம் ப்ரெசண்ட் அப்படின்பா. ஒரு 10 நிமிஷம் பாடம் நடத்திட்டு மீண்டும் கூப்பிடுவோங்க. அவங்க அம்மா தான் வந்து ஏய் மிஸ் கூப்பிடுறாங்கடி வா வா அப்படிம்பாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த பிள்ளை இல்லை. அப்புறம் நான் கேட்பேன், என்னம்மா நீங்கள் இருக்கீங்க உங்கள் பொண்ணை காணா அப்படின்னா அவள் சொல்லிட்டு தான் அந்த போயிருக்கிறாளுங்க. மேம் கூப்பிட்டா நீ வந்து கூப்பிடு, நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாண்டுருக்கிறேன் அப்படின்னு. அப்போ கொரோனா காலத்தில் போன கல்வி பாதாளத்துக்கு போயிடுச்சுங்க. அதை நாங்கள் மேலே கொண்டு வரக்கு இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கீழே போனதை மேலே இழுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. கல்வியே பாதாளத்துக்கு போனது இந்த கொரோனா காலத்துல தாங்க. அது இந்த கைபேசினால தாங்க ஐயா. அடுத்தது இங்க பாருங்க, நம்ம இவங்க அம்பிகா அக்கா சொன்னாங்க எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ நம்ம சிவகிரியில சவுளி கடைக்காரெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஐயா. என்னன்னு கேளுங்க. இந்த தொழிலே விட்டுட்டு வேற ஊருக்கு போய் ஏதாவது தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம். எல்லாரும் ஆன்லைன்லயே போடுறாங்க. ஒன்று தொழிலே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இங்க வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற மாதிரி இந்த கைபேசி பண்ணுதுங்க ஐயா. இது வந்து உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேவிகா சொன்னாங்க, பிள்ளை திண்ணையே இல்லை, திண்ணையில் இருந்த மக்கள்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் தொழில் செய்கிறாங்க, தொழிலதிபர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு எல்லாம் தொழில் கற்றுக்கிட்டாங்க. ஆமாங்க. இப்போ திண்ணைங்கிற ஒன்று இருந்தால் எல்லா மக்களும் திண்ணையில் உட்காந்து ஈவினிங் டைமில் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்து வீடு அதே மாதிரி சைடில் இருக்கிற வீடு எந்த வீட்டுக்கு யாரும் புதியவர்கள் வந்துட முடியாதுங்க. அப்படியே வந்தாலும் கேட்பாங்க, நீ யாரே, எதுக்கு வந்த, எப்படி வந்த அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாரும் இந்த கைபேசி ஒன்று இருக்கிறதுனால
சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய கொலை திருட்டு நடக்குது. எதனாலங்கன்னா இந்த திண்ணைங்கிற ஒரு பகுதி இல்லாதனால தானுங்க ஐயா. எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. அப்போல்லாம் ஈவினிங் டைமில் எல்லா திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திண்ணை இருக்கும். எல்லாரும் பெரியவங்க சிறியவங்கலாம் உட்காந்து 10 மணி வரைக்கும் நைட் பேசிட்டு இருப்பாங்க. அந்த திண்ணை கல்லு திட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்போ எல்லாம் 5 மணி 6 மணி ஆனாவே வீட்டுக்குள்ளே உள்ள போய் எல்லாம் லாக் பண்ணிட்டு எல்லாம் மொபைல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. மொபைல் வேறு அது. ஆமாங்க. போனை கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வீட்டில் திருட்டு போனா என்ன, கொலை நடந்தா என்னன்ட்டு யாருக்கும் எதுவுமே தெரிகிறது இல்லைங்க ஐயா. அந்த அளவுக்கு இந்த கைபேசி சீரழிக்குதுங்க ஐயா. அடுத்தது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இவங்க சொன்னாங்க, நம்ம சித்ரா சொன்னாங்க, அதுக்கு பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை படிக்காமலே கைபேசியிலேயே படிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த கைபேசியிலேயே மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால தாங்க ஐயா இப்போ வந்து ஒழுக்க கல்வி அப்படிங்கிறது குறைந்து போயிடுச்சு. நிறையா சீர்திருத்த பள்ளி தான் வருது. அதுக்கு எதுக்குன்னா இந்த கைபேசி வச்சு அவன் பள்ளிக்கூடமும் ஒழுங்காகவே வர்றதில்லைங்க. எல்லாரும் போனை நோட்டிக்கிட்டு வீட்லேயும் அங்கங்கேயும் விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. அது பார்த்தீங்கன்னா மாணவருடைய வாழ்க்கையே இந்த கைபேசி பாதிக்குதுங்க ஐயா. அதாவது படிப்பை விட்டு போட்டு கைபேசி பார்க்கல ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க. அடுத்தது கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. நம்ம குழந்தைகளை ஆசையாக நன்றாக படிக்க வச்சு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்து அவனும் அங்கே நல்லா செட்டில் ஆகியிருப்பான். அப்புறம் வருஷம் ஒருக்க நம்மளை பார்க்க வருவானுங்க. 1 வருஷம் வருவான், 2 வருஷம் வருவான். இப்போ காலங்கள் கடந்தால் நமக்கு வயதாயிரும். அப்புறம் ஒரு நாள் நம்ம அப்படியே முடிஞ்சுட்டா வச்சுக்கோங்க, மண்டை போட்டுறோம். அப்போது பையன் வந்து நமக்கு எல்லா கடமையும் செய்வான் அப்படின்னு ஊரு தானே நினச்சிக்கிட்டு தான் இருந்து மண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அவனுடைய வேலைப்பளுவின் காரணமாக வெளிநாட்டிலேருந்து அவனால் வர முடியாத சூழ்நிலையில் அவன் ஒரு முடிவு பண்ணிடுறான். ஆத்மாவில் கொண்டு பாடி வச்சா அங்கே கற்பூரத்தை வச்சா அவன் வெளிநாட்டிலேருந்து அந்த கைபேசியில் ஒரு ஆப்பு வந்துருக்குதுங்க ஐயா, எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி. அப்படியே டச் பண்ணானா இங்கே ஆத்மாவில் இருக்கிற கற்பூரம் அப்படி பற்றி எரியுங்க. உண்மைதான் சொல்கிறீங்களா? ஆமாம், உண்மைதானுங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்துக்கே ஒரு சீரழிவை கொண்டு வரக்கு இப்படி கைபேசி இருக்குதுங்க. ஒரு செயலி இது மாதிரி ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைபேசியில் ஒரு செயலி இருக்குதுங்க. அது என்னன்னு கேளுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அவங்க வாழ்க்கையில் டாப்அப் ஆகிடுவாங்க. சரிங்களா? நான் என் உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். எங்கள் அணிக்கே நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். வாங்கம்மா. அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, இதுவரைக்கும் கைபேசி சீர்படுத்துகிறது, சீரழிக்கிறது என்கின்ற வாதங்களை இரு அணியினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி பல்வேறு உண்மையான நிலவரங்களையும் உண்மையான நிகழ்ச்சிகளையும் சொல்லி இந்த கைபேசி எவ்வாறு மனிதர்களுக்கு பயன்படுகிறது, எவ்வாறு தீமை அளிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கே அருமையாக எடுத்து தங்களுடைய கருத்து மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கைபேசி என்பது இன்று விஞ்ஞானத்தின் உச்சம். அருமையான கண்டுபிடிப்பு. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை இன்று கைபேசியின் மூலமாக வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதற்கு கைபேசி சிறப்பாக இருக்கிறது என்று இந்த விஞ்ஞானத்தின் உச்சம் என்று நான் சொல்வது கைபேசி தவிர்க்க முடியாத வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை. ஒரு டாக்டர் கையிலே கத்தி இருந்தால் அது ஒரு உயிரை காக்கும். ஆனால் அதே நேரம் அந்த கத்தி ஒரு கசாப்பு கடைக்காரரிடம் இருந்தால் ஒரு உயிரை கொல்லும். அப்படி இந்த கைபேசியினுடைய பயன்பாடு பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது. அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது என்று இரு அணியினரும் அதிலே போட்டி சொன்னார்கள். ஆனால் நன்மை அதிகமாக இருக்கிறது. இவர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் கைபேசியை மறுத்து பேசவில்லை, கைபேசியில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லுகிறோம் என்கிறார்கள். இங்கே கைபேசி அனைத்துக்கும் கைபேசி, அதில் குறையே இல்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆதங்கம் என்னவென்று சொன்னால்,
கைபேசியை இன்று இளைஞர்கள் தவறாக பயன்படுத்துகிறார் என்று அந்த நம்முடைய கணேசன் அவர்கள் ஒரு கோடிட்டு காட்டினார்கள். இன்று நடைமுறையில் அவர் சொல்வது ஒரு விதத்தில் சரியாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், பருவகால வயதுடையவர்கள் ஒரு கவர்ச்சியான பொருளுக்கு தங்களுடைய மனதை ஆட்படுத்தி கொள்வார்கள். அப்படி கவர்ச்சியை காட்டி மயக்குவதிலே கைபேசியிலே பல விதமான ஆப்புகள் உள்ளன. அதையெல்லாம் தவிர்த்து நமக்கு தேவையானதை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. அப்படி இருக்கும்போது இவர்கள் சொல்வதும் நியாயமாகத்தான் இருக்கிறது, இவர்கள் கூறுவதும் நியாயமாகத்தான் இருக்கிறது. கைபேசியை பயன்படுத்துகிற முறையிலே பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி ஒன்றுன்னா, ஒரு பெரியவர் இருக்கார், ஒரு தாத்தா. அவருடைய பேரனெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. ஒரு குடும்பமாக வேலை நிமித்தமாக அங்கே போயிடுறாங்க. ஒரு 7000 மைலுக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவில் தாத்தா பேரனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ காலையில் அந்த செல்ஃபோன் மூலமாக அந்த அமெரிக்காவில் இருக்கிற பேரங்கூட தாத்தா பேசி சந்தோஷமாக இருக்கார். இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தின் உச்சம், நல்லா யோசித்து பார்க்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு கூட கூப்பிட்டா பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படுவது இன்றைய விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. இது மக்களுக்கு பயன்படுகிற விதத்திலே அந்த கண்டுபிடிப்பு இருக்கிறது. ஆனால் சிலர் தவறாக பயன்படுத்துகிறது ஒரு 10% இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இவர்கள் கூறுவதையும் நாம் மறுத்து சொல்ல முடியாது, இவர்கள் கூறுவதையும் மறுப்பதற்கே இல்லை. ஆகவே இதை பயன்படுத்துகிற விதத்திலே பயன்படுத்தினால் செல்போன் ஒரு அருமையான சாதனம். செல்போன் இல்லாமல் இன்று மக்களிடத்திலே எந்த விதமான வாழ்க்கை முறையிலையும் அவர்கள் அதை திருப்தி அடைய முடியாது. ஒரு மளிகை கடைக்கு போகிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறாங்க. இன்றைக்கி பணமெல்லாம் கொண்டு போக அவசியமே இல்லை, எல்லா பொருட்களை வாங்கிக்கிறாங்க. ஒரு இதை எடுத்து ஒரு ரூபா போகிறச்சோன்னே அவங்க பாட்டு போகிறாங்க, அவங்க பாட்டு வராங்க. இது இன்றைக்கி பணம் வேணும், பணம் கடைக்கு போய் எண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை எளியதாக்கக்கூடிய அளவிலே இந்த செல்ஃபோனுடைய பயன்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த செல்ஃபோனை குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதில் குறையான விதத்திலே பயன்படுத்துவர்களைத்தான் இவர்கள் குறை என்று சொல்லுகிறார்கள். செல்ஃபோனை குறை என்று சொல்லவில்லை, அவரை பயன்படுத்தின முறை குறை என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். ஆகவே இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்து இன்றியமையாத பொருளாக இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. மனித வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படுகிறது என்று சொல்லி செல்போன் இவர்கள் சொல்வது சீரழிப்பதும் இல்லை, சீர்படுத்துவதும் இல்லை, பயன்படுத்துகிற ஒரு முறையில்தான் அந்த செல்போனுடைய தன்மை இருக்கிறது. ஆகவே செல்போன் மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்று என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.